toughest session. Toughest session அப்படின்னு நான் சொன்னது எக்ஸல்ல கிடையாது. Toughest session நான் சொன்னது ஆஃப்டர் தி லஞ்ச் பிரேக் அப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சு. கரெக்டா? எனக்கு தான் பெரிய சேலஞ்சு ஹேண்டில் பண்றது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப டஃப். பட் பார்த்துக்கலாம். என்ன நம்ம பார்க்க போறது முக்கியமான கான்செப்ட். ஐ ஹோப் வி கேன் மேனேஜ். ஸோ லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட் என்னது? ஒரு ஏஐ டூல் பார்த்தா ஃபிளாஷ் பிரிக்கிறது. ரெண்டு முக்கியமான கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹேவ் டு கிவ் தி எக்ஸாம்பிள் ஆன் த நெக்ஸ்ட் இமீடியட் காலம். இன்னொன்னு அப்பர் கேஸ், லோயர் கேஸ், கேஸ் சென்சிட்டிவ். தென் ஃபிளாஷ் ஃபில் வரதுக்கு என்ன பண்ணலாம்? 3 மெத்தட் இருக்கு. அதுல ஈஸியான மெத்தட் வந்து ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல் இ. இல்லைன்னா டேட்டாவுக்கு போய் ஃபிளாஷ் ஃபில் பண்ணலாம், இல்லை ஹோம்ல போய் ஃபில்ல போயிட்டு ஃபிளாஷ் ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் நம்பர் 2. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 2ல ப்ராடக்ட் கோடுன்னு ஒன்று இருக்கு, பில் நம்பர்னு ஒன்று இருக்கு, ஷிப் டேட்னு ஒன்று இருக்கு, கஸ்டமர் லொகேஷன் ஒன்று இருக்கு. 3 எக்ஸசைஸ் நம்பர் 3 மூணாவது எக்ஸசைஸ். இதுல இந்த 4 டேபிள் 4 காலம் இருக்கு. இந்த 4 காலத்தையும் பேஸா வச்சுக்கிட்டு வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீங்க தான் பண்ண போறீங்க. எனக்கு இந்த மாதிரி பிரிக்கணும் இந்த 4 காலத்தையும். அதாவது இங்க இந்த ப்ராடக்ட் கோட்ல இருக்கக்கூடிய 4 டிஜிட் 7062 அது மட்டும் தனியா வரணும். ஷிப்மெண்ட் டேட்ல இருக்கக்கூடிய இயர் மட்டும் தனியா வரணும், 2024 2019. கஸ்டமர் லொகேஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஹெட்டிங் கூட நீங்க அப்புறமா கொடுத்துங்க. ஹெட்டிங் நீங்க கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஹெட்டிங் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். கார்கோ, மேனுஃபேக்சரிங், கார்கோ பார்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கணும். அப்புறமா பில் நம்பர், லொகேஷன் கூட கோஸ்டல், அகமதாபாத், ஜெய்ப்பூர், விஜயவாடா அப்படின்னு பிரிக்கணும். பில் நம்பர்ல இருக்கக்கூடிய கடைசி 6 டிஜிட் 00052 அப்படின்னு போடணும். ஃபெசிலிட்டி, ஹப், யூனிட் இந்த மாதிரி பிரிக்கணும். 1 2 3 4 5 6 காலம் வரணும் எனக்கு. ஐ வாண்ட் 6 காலம்ஸ். I want 6 columns here. 6 columns to be separated. 1 இல்ல 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணுங்க. ஆறு காலம் வரும். I want 6 columns as output. Sometimes you may get all answer also. No column, no insert. Sir.
காம்ப்ளிகேஷன் மேபி ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து பில் நம்பர் தான். Okay. First, product ID 7062. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆகலனா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுங்க. முதல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்குறேன் ஆகுதான்னு. இது கரெக்டாக வருது. 82405690 கரெக்ட். நெக்ஸ்ட், இந்த ஷிப்மெண்ட் டேட்லேருந்து இயர் மட்டும் எடுக்கணும். 2024 கண்ட்ரோல் இ ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது மூணாவது என்ன வரணும்? கார்கோ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும். ஸோ கார்கோ அதுக்கு மேலே கண்ட்ரோல் இ போட்டு பார்க்குறேன், வந்துருச்சு. அடுத்தது லொகேஷன்றது எது? இந்த கோஸ்டல் கண்ட்ரோல் இ அதுவும் வந்திருக்கு பக்கத்தில். ஹெட்டிங் மட்டும் அப்புறமா நீங்கள் மாற்றி விட்டுருங்க. தேவைப்பட்ட ஹெட்டிங் யூ கேன் சேஞ்ச் இட் லேட்டர் ஆல்சோ. லொகேஷன். அடுத்தது பில் நம்பர். இங்கே தான் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. பில் நம்பர் எனக்கு எப்படி வரணும்னா 00052 வரணும். ஸோ முதல்ல ஃபார்மேட் பண்ணிட்டு ஃபார்மேட் பண்ணாலும் ஓகே, ஃபார்மேட் பண்ணிட்டு பண்ணாலும் ஓகே, ரெண்டும் ஒன்று தான். போத் ஆர் சேம். 6+4 போட்டான்னா 4+6 போட்டானா ரெண்டும் ஒன்று தான். அந்த மாதிரி தான் இங்கே நான் ஃபார்மேட்டே பண்ணிடுறேன். முதல்ல Control 1, I'll go to the format cells and I'll go to custom generalக்கு பதிலாக சொல்லுங்க எத்தனை ஜீரோ நான் கொடுக்கணும்? 5 zeros-ஆ? 1 2 3 4 5. அப்புறமா ஹேஷ் 50 போட்டு ஒரு ஹேஷ் and then I say okay here. அப்புறம் என்ன கொடுக்க போகிறோம்? 52. 0 ஆட்டோமேட்டிக்காக ப்ரிஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கண்ட்ரோல் இ. தட்ஸ் ஆல். கடைசியாக வர வேண்டியது இந்த கஸ்டமருடைய ஹப்பா யூனிட்டா அந்த மாதிரி வரணும். ஹப்பை கண்ட்ரோல் இ போட்டு பார்ப்போம், வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு வேலை எக்ஸ்ட்ராவாக செய்ய வேண்டியது இந்த பில் நம்பரில் தான். பில் நம்பரில் தான் கொஞ்சம் இந்த 00 ப்ரிஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். மற்றதெல்லாம் ஈஸி. கண்ட்ரோல் இ தான். இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக வித்தவுட் ஃப்ளாஷ் ஃபில் ஐ கேன் சே சிங்கிள் வேர்ட் இட்ஸ் இம்பாசிபிள். இதெல்லாம் எப்படி பிரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ளாஷ் ஃபில் இல்லாமல். வெரி வெரி டஃப். ஐ எம் யூசிங் த வேர்ட் கால்ட் அஸ் இம்பாசிபிள் இட் செல்ஃப். ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 4க்கு வந்துடுவோம். ஃப்ளாஷ் ஃபில் இஸ் நாட் ஓன்லி யூஸ்ட் ஃபார் செப்பரேட்டிங். இப்போ இந்த ஃப்ளாஷ் ஃபில்ல வி ஹாவ் அ நேம், ஐடின்னு இருக்குது. எம்ப்ளாயோட ஐடி இருக்குது, எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு கம்பைன் த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இன்டு ஒன் செல். எனக்கு லாஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் நேமும் ஒரே செல்லில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். டைப் பண்ணிங்க அதே மாதிரி அர்ஜுன் ஸ்பேஸ் ராஜேஷ். ஸ்பேஸ் வரணும், ஸ்பேஸ் இல்லை கமா வேணும்னா கமா, இல்லை வந்து டாட் வேணுமா டாட், இல்லை வந்து கேபிட்டலில் வேணுமா ஸ்மால் லெட்டர் வேணுமா உங்கள் இஷ்டம் தான். இங்கே இருக்கிற மாதிரியே டைப் பண்ணணும் இல்லை. எனக்கு அர்ஜுன் கேப் லெட்டர் வேணும்னா ராஜேஷ் ஸ்மால் லெட்டர் வேணும்னா அப்படியே கொடுத்துங்க. எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ. That's all. So we got the names. So flash fill பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, flash fill can be used for combining also. இந்த concatenate என்ற ஃபங்க்ஷன்லாம் தேவைப்படாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் இ கொடுத்தாலே போதும். இட் will combine it automatically. That's the power of this flash fill. இதை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு based on this help of this, what I want you to try here is, எனக்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இமெயில் ஐடியை ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. இந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இமெயில் ஐடி இப்படி தான் ஜென்ரேட் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. arjun.r@outlook.com, bhavani.m. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பவானியோட இனிஷியல் வந்து எம்னு தான் எனக்கு வரணும்.
அதே மாதிரி chandru.k deepa.r இந்த மாதிரி வரணும் எனக்கு இனிஷியல். @outlook நீங்க outlook.com போடுங்க, இல்ல உங்க கம்பெனி நேம் போடுங்க, ஜிமெயில் போடுங்க. ஜூம் பண்ணி பவானிக்கு எச் கிடையாது சார், எம் இனிஷியல். பவானிக்கு எம் இனிஷியல், எச் கிடையாது. Bhavani.m. You should get M, not money. காம்படிஷனே இல்லையா, ஒருத்தரே எல்லா சிக்ஸும் அடிக்கிறாரு. நீங்களாம் எல்லாரும் காம்படிட் பண்ண ஜஸ்ட் பிஹைண்ட் யூ he is taking all the sixers. அது நல்லது தான், பட் நம்ம ரெக்கார்டு பிரேக் பண்ணோம். பட் ஒரு காம்படிஷன் இருக்கும், அதுதான் very interesting. Some other plan for competing. Okay, now எப்படி பண்ணலாம்? arjun.r @outlook gmail உங்க கம்பெனி நேம்.com கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஏன்னா arjun.r பவானிக்கு ஏன் ஹெச் எடுத்துக்கிச்சுன்னா அர்ஜுன்ல 2 இடத்துல ஆர் வரும், கரெக்டா? அப்படி செகண்ட் லெட்டரும் ஆர் தான், ஃபர்ஸ்ட் நேமோட முதல் லெட்டரும் ஆர் தான். ஸோ எந்த ஆரை எடுத்துக்கணும், அதான் ப்ராப்ளம் இங்கே. ஸோ என்ன ஆயிடுச்சு, பவானிக்கு எது எடுத்துச்சுன்னா ஹெச்னு எடுத்துக்கிச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இனிஷியல் இஸ் எம் வரணும். ஸோ என்ன பண்ணணும், வாட் யூ ஹேவ் டு டு, யூ ஹேவ் டு கிவ் one more examples. So .m @outlook.com. So you have to give 2 examples. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பாருங்க. if one example is not working out, just give 2 examples. I don't know whether you have noticed it or not. நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ ஏதாவது ஒரு இமெயில் ஐடியில் போய் சும்மா ஒரு கிளிக் அடிச்சு பாருங்களேன், இட் will automatically create a hyperlink. அது ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணி தானாகவே இந்த பர்சனுக்கு மெயில் அனுப்பும். அது ஒரு நல்ல பெட்டர் ஒன் தான். அது இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் இருக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான். பட் சம்டைம்ஸ் இட் இஸ் டிஸ்டர்பிங் மீ. பாருங்க, இந்த arjun.r மெயில் தானாக போயிடும். பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஹைப்பர் லிங்க். எனக்கு இந்த ஹைப்பர் லிங்க் வேணாம். ஐ வாண்ட் த ஹைப்பர் லிங்க் டு பி ரிமூவ்டு. இந்த ஹைப்பர் லிங்கை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா செலக்ட் தட் காலம் இருக்கிறது பெட்டர் தான். பிகாஸ் கிரியேட்டிங் இஸ் லிட்டில் பிட் டஃபர். கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இருக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் ஆன் திஸ், இந்த காலத்தை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ, ரைட் கிளிக் ஆன் திஸ் அண்ட் யூ கேன் கோ ஃபார் ரிமூவ் ஹைப்பர் லிங்க். ஸோ வி கிளிக் திஸ், யுவர் ஹைப்பர் லிங்க் வில் கெட் ரிமூவ்ட். ஏன்னா அப்புறம் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. திரும்பவும் ஃப்ளாஷ் ஃபில் போடணும், திரும்பவும் தான் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டம். அதனால இருக்கிறது பெட்டர். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணுங்க. பட் மை சஜஷன் இஸ் பெட்டர். இஃப் யூ ஹேவ் இட், இட்ஸ் பெட்டர். ரைட், ஐம் அன்டூயிங் இட். இதே ஷீட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க. சேம் ஷீட்டில் கொஞ்சம் ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு 4 காலம் இருக்கு. அசெட் கோட், இன்வாய்ஸ் ரெஃபரன்சஸ், டிஸ்பேச் டேட், சர்வீஸ் ரீஜன், ப்ரையாரிட்டி. இந்த மாதிரி ஒரு 3-4 காலம் இருக்கு, 5 காலம் இருக்கு.
வழக்கமாக யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ 6, செகண்ட் பண்ணால் 4, தேர்டு பண்ணால் 3, ஃபோர்த்து பண்ணால் 1 இல்லையா? இப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி எ ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 2 6, 2 4, 2 3, 2 2. கொஞ்சம் கீழே இருக்கவங்க டாப்பில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் 2 6 கொடுக்குறேன்னா அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டேன். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். டஃப் கிடையாது, ஈஸி தான், பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? வாட் ஆர் யூ ஆர் கோயிங் டு டூ? எனக்கு இந்த மாதிரி ஒரு 4 காலம் வரும். சர்வீஸ் கேஸ் கோடு எப்படி இருக்கணும்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய முதல் 3 லெட்டர் CHE 700124 அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது சப்போர்ட் ட்ராக்கிங் கோடு, இன்வாய்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய 3 டிஜிட்டு, அசட் கோடில் இருக்கக்கூடிய 4 டிஜிட்டு, ட்ராக்கிங் ஐடி. அதே மாதிரி ஆப்ரேஷனல் ரெஃபரன்ஸ் மேலேயும் போட்டிருக்கேன் பாருங்க, என்ன வேணும்னு போட்டிருக்கேன், கீழே எப்படி அவுட்புட் வரணும் ரெண்டுத்தையுமே போட்டிருக்கேன். ஆப்ரேஷனல் ரெஃபரன்ஸில் 2024 CHE 101. அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிறது சர்வீஸ் ட்ராக்கிங் கோடு 7001 அசட் கோடு. ஹெச்ன்றது ப்ரையாரிட்டி, ஹை, மீடியம், லோ. அப்புறமா சென்னை 101. இந்த மாதிரி எனக்கு கம்பைன் பண்ணணும். யூ ஹேவ் டு கம்பைன் லைக் திஸ். பண்ணுங்க பார்க்கலாம். 4 காலம் வரும். I want to get 4 columns. Yes. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டைப் பண்ணோம்? CHE நீங்கள் பண்ணுறீங்களா? CHE ஐஃபன் அப்புறம் 7001 அசட் கோடு 7001. நெக்ஸ்ட் வந்து 2024 இயரா 2024. அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. Ctrl E. எஸ். அடுத்தது
நெக்ஸ்ட் காலம் என்னது? 101 7001 சென்னை. 101 இன்வாய்ஸ் நம்பர், அப்புறம் 7001 அசெட் கோடு, அப்புறம் சிட்டி நேம். கண்ட்ரோல் இ. ஸோ இந்த மாதிரி நம்ம கோட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறோம். ஒன்ஸ் அகைன் ஐம் யூசிங் த சேம் வேர்ட். ஃபிளாஷ் ஃபில் இல்லாமல் இம்பாசிபிள். எப்படி பண்ணுறது சொல்லுங்க பாலாம். எனி ஐடியா ஹவு டு வி டூ இட்? இதில் நடுவில் இருக்கக்கூடிய 4 கேரக்டர் எடுக்கணும், இதில் கடைசியில் ஒரு 3 கேரக்டர் எடுக்கணும், இதில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு 3 கேரக்டர் எடுக்கணும், 3த்தையும் கம்பைன் பண்ணணும். எவ்வளோ ஃபார்முலா எழுதுறது? ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எழுதி இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஆல்ஸ். பட் ஃபிளாஷ் ஃபில் ஹஸ் கிவன் அ வெரி 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 சிம்பிள் அவுட்புட் ஃபார் அஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ போட்ட உடனே இட்ஸ் கிவிங் தி அவுட்புட் ஃபார் அஸ். ஸோ 2024. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2024 CHE, then 101 கண்ட்ரோல் இ. அடுத்தது கடைசியாக இருக்கிறது வந்து 7001. இந்த ப்ரையாரிட்டி ஹையா லோவா ப்ரையாரிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் CHE, சாரி ஐஃபன் போடணும், CHE, சாரி என்ன திருப்பி ஈக்குவல் டு வருது. CHE, தென் 101. 101. எஸ், கண்ட்ரோல் இ. எஸ், சூப்பர். ஸோ அவ்வளோ சார். திருப்பி இன்னொரு தடவை ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணுங்க. ஃப்ளாஷ் ஃபில் இஸ் நாட் ஃபார்முலா, இட்ஸ் நாட் லிங்க்டு. லிங்க் கிடையாது. டேட்டாவில் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா நீங்கள் இன்னொரு தடவை கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணணும். புதுசாக ஆட் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு டைனமிக் டேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இப்போ டேட்டாவில் ஏதாவது மாற்றம் இருப்பிட்டா நீங்கள் இன்னொரு தடவை கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ண வேண்டியதாகும். ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் இ. ஆமாம், அந்த காலம் வச்சுக்கோங்க. 05 எக்ஸைஸ் நம்பர் 05. இந்த அளவுக்கு என்ன பண்ணீங்க? ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்களா? அதில் க்ளோஸ் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை. க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். நிறைய ஃபைல் என்ன ஓப்பன் பண்ணி வச்சிங்களா சிஸ்டமில்? அதோட ஸ்டாப் ஆகிடும். இது மட்டும் இல்லை, ஃபார்முலா கூட நீங்கள் எந்த ஃபார்முலா ரோவே பிளாங்காக இருக்கும், ஒரு செல்லு பிளாங்காக இருக்கும், அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அந்த டேபிள் அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் அந்த கண்டிஷன்லேயே சொன்னேன் இல்லையா, நோ எம்டி பிஃபோரும் சரி நடுவில் சரி எம்டி இருந்தால் வேலை செய்யும். இந்த அதோட நின்று போயிடும். ஓகேவா? எக்ஸசைஸ் நம்பர் 5. நம்மகிட்ட ஒரு டேபிள் இருக்கு. மந்த் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சேல்ஸ். ஸோ மந்த்லி இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஜனவரியில் எவ்வளோ சேல்ஸ், பிப்ரவரியில் எவ்வளோ, மார்ச்சில் எவ்வளோ, ஏப்ரல் எவ்வளோ, மே, ஜூன், ஜூலைன்னு வரும். இதை பேஸ் பண்ணி எனக்கு சேல்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிக்கும். யூஸ்வலாக வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, டு ஃபைண்ட் அவுட் த பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த கிராண்ட் டோட்டல். கரெக்டாக? முதல்ல இதோட கிராண்ட் டோட்டல் எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிக்கும். கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லைனா ஆல்ட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், இல்லை ஹோம் டேப்ல போனீங்கன்னா இங்கே சிக்மான்னு ஒரு பட்டன் பாருங்க, ஆட்டோ சம், இதையும் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த டோட்டலை கண்டுபிடிக்கணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவல் டு போட்டு இந்த ஜனவரி மந்தோடைய டோட்டலை ஓவரால் கிராண்ட் டோட்டலால் டிவைடு பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா தான் யூ வில் கெட் த பர்சன்டேஜ் ஃபார் ஜனவரி மந்த். இதுவே பிப்ரவரிக்கு திரும்ப ஒரு தடவை பண்ணணும், மார்ச்சுக்கு பண்ணணும், ஏப்ரலுக்கு பண்ணணும், மேக்கு பண்ணணும், இல்லை டாலரு, அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. பட் இது எதுவுமே நம்ம பண்ண போறோம். We are not going to do this. Select this sales value. இந்த sales value மட்டும் select பண்ணுங்க. Select only the sales value. Morning itself I told you, whenever you see a smart tag like this, எப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டேகை பார்க்குறீங்களோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் டாகோடைய பேர், இப்போ இந்த ஸ்மார்ட் டேகோடைய பேர் என்னன்னு கேட்டா குயிக் அனாலிசிஸ். இதோட பேர் வந்து குயிக் அனாலிசிஸ். குயிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இந்த குயிக் அனாலிசிஸை எப்படி யூஸ் பண்ண போறீங்க? ஒன்று, அந்த குயிக் அனாலிசிஸ் போய் பட்டனில் போய் கிளிக் பண்ணுங்க, இல்லைனா யூ கேன் யூஸ் த ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் கியூ.
ஒன்று அந்த குயிக் அனாலிசிஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணலாம், இல்லைனா கண்ட்ரோல் கியூ அப்படின்ற ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலாம். விச் எவர் யூ ஃபைண்ட் இட்ஸ் ஈஸியர். உங்களுக்கு எது ஈஸியராக இருக்கோ அதை பண்ணுங்க. எனக்கு கேட்டால் ஆல்வேஸ் ஐ கோ ஃபார் அ ஷார்ட்கட் கீ. நீங்கள் மெனுவில் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான். ஸோ கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைனா அந்த குயிக் அனாலிசிஸை போய் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஐ கிளிக் ஆன் திஸ் குயிக் அனாலிசிஸ். ஒரு புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இட்ஸ் ஓப்பனிங் அ நியூ டயலாக் பாக்ஸ். ஃபார்மேட்டிங், சார்ட்ஸு, டோட்டல்ஸு, டேபிள்ஸ் அண்ட் ஸ்பார்க் லைன்ஸ். இதில் we have an option called as totals. டோட்டல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அண்டர் த டோட்டல்ஸ் சம், ஆவரேஜ், கவுண்ட், பர்சன்டேஜ், ரன்னிங் டோட்டல், சம். ரெண்டு விதமான சம் இருக்கு. we have two types of sum. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சம் இருக்கு ப்ளூ கலர்ல, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சம் இருக்கு எல்லோ கலர். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரோ வைஸ். எஸ், ப்ளூ கலர்ல இருக்கிறது ரோ வைஸ், எல்லோ கலர்ல இருக்கிறது காலம் வைஸ். What is my expectation? What we want is we want the percentage. இங்கே இருக்கு பாருங்க percentage, but this percentage is for row wise. yellow கலர்ல இருக்க yellow கலர்ல இருக்கிறது தான் column wise. So இங்க ஒரு சின்ன arrow mark மாதிரி இருக்கு பாருங்க. You can see an arrow mark is appearing here. Expand this arrow mark. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, percentage of total. லாஸ்ட் பட் ஒன், கடைசியில இருந்து ஒரு ஆப்ஷன் percentage of total. இதை கிளிக் பண்ணா போதும். தட்ஸ் இட், யூ வில் கெட் த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். ஃபார்முலா எழுதாம, ஃபங்க்ஷன்ஸ் எழுதாமலே அவுட்புட்டை கொண்டு வந்துட்டோம். இது எப்படி கரெக்ட்னு வெரிஃபை பண்ணலாம் அது சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஐ எம் ரிப்பீட்டிங் இட். செலக்ட் த சேல்ஸ் காலம், கண்ட்ரோல் கியூ அகெயின், கோ டு த டோட்டல்ஸ். இந்த டோட்டல்ஸ்ல போயிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்றோம். ஐ கிளிக் ஆன் தி ஆரோ மார்க் ஹியர். ஏன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது ரோ வைஸ், எல்லோ கலர் இருக்கிறது தான் காலம் வைஸ். அதில் போயிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். எஸ், so we got the percentage of total here. இது எப்படி கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெரி சிம்பிள். செலக்ட் திஸ் சேல்ஸ் பர்சன்டேஜ் காலம். இந்த சேல்ஸ் பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணி பாட்டம்ல போய் பாருங்க, 100% டோட்டல் வரணும். If this is 100%, it means your formula is correct. Right. இது percentage. Can I get a cumulative percentage? Any idea? நீங்க சொல்ல முடியுமா? cumulative percentageனா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரிக்கு cumulative என்னன்னு வரணும், இது ஐடியா இருக்கா? 6.29. பிப்ரவரிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 6.29 பிளஸ் 3.46. அதே மாதிரி மார்ச்சுக்கு வரும்போது 6.29 பிளஸ் 3.46 பிளஸ் 2.52. இப்படிதான் வரணும். இது பேர் தான் cumulative. சூப்பர். இதை செலக்ட் பண்ணுவோம். லெட் அஸ் செலக்ட் திஸ் காலம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு cumulative வரும். செலக்ட் திஸ் காலம், கண்ட்ரோல் கியூ அகைன், திரும்ப கண்ட்ரோல் கியூ பிரஸ் பண்ணலாம். அதே டோட்டலுக்கு போயிடுங்க. ஒரு ஆரோ மார்க் இருக்கு, you can see an arrow mark is available. ரன்னிங் டோட்டல். ரன்னிங் டோட்டல்ன்றது cumulative percentage. அவ்வளவுதான். So click on that running total. 6.29, 9.75, 12.26, 17.61, at last 100. கடைசியா 100% வரணும். 100% வந்தா your formula is correct. கரெக்டா தான் இருக்கும். But still, if you want to verify, you can verify that. So இனிமேல் நீங்க sum, average, count, percentage, cumulative percentageலாம் ஃபார்முலா எழுத வேணாம். Not required. Just control key press பண்ணி பண்ணலாம். Okay, right? Same sheetல கீழே ஒரு டேபிள் இருக்கு. அதுல என்ன வேணும்ன்றது அங்கேயே இருக்கு. நீங்க தான் அதை பண்ணணும். சரி, கொஸ்டின் அதுலயே இருக்கு. 1 minute. ஒன்று 2 take the card.
So, how to do this? Select this weeks, week 1, week 2, week 3. Control Q. முதல்ல பர்சன்டேஜ் வரணும். டோட்டல் எந்த பர்சன்டேஜ்? ப்ளூவா இல்லோவா? ப்ளூ கலர். எஸ். வீக் 1ல எவ்வளோ பர்சன்டேஜ், வீக் 2ல எவ்வளோ, வீக் 3ல எவ்வளோ. ஸோ திரும்ப இந்த வீக் இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் Q அகெயின் அண்ட் வில் கோ டு த டோட்டல் அகெயின். இப்போ செலக்ட் பண்ணோம் ரன்னிங் டோட்டல் ரோ வைஸ். கரெக்ட். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக். ஃபர்ஸ்ட் வீக்கில் 3 பாயிண்ட், செகண்ட் வீக்கில் 6 பாயிண்ட், லாஸ்ட்டில் ஃபைனலாக வி ஹாவ் 100% ஆன் 24th வீக். ஸோ இதை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் நம்பர் 6 மந்த் நேம், ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ், ஓவர் டைம் ஹவர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ். ஒவ்வொரு மந்த்லேயும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஹவர்ஸு, எவ்வளோ ஓவர் டைம் ஹவர்ஸு, எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ்னு இருக்கு. இதை பேஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்டு இந்த மாதிரி வரணும். ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஹவர்ஸ், டோட்டல் ஹவர்ஸோடைய ஓவரால் பர்சன்டேஜ், ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் ரெண்டுமே வரணும். ரோ வைஸ்லையும் பர்சன்டேஜ் எவ்வளோ, காலம் வைஸ்லையும் பர்சன்டேஜ் எவ்வளோ. ஓவரால் கிராண்ட் டோட்டலுக்கு ப்ரொடக்ஷன் ஹவர்ஸோடைய ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ, அதே மாதிரி ஜனவரியோட ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ. ஸோ ஐ வாண்ட் த அவுட்புட் ஷுட் பி லைக் திஸ். எனக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் வரணும். Take the formula control Q. Control Q.
Okay. இதில் டேபிளை செலக்ட் பண்ணாலே பாதி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. செலக்ட் திஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் வித்தவுட் த ஹெட்டிங். அண்ட் ஜனவரி பிப்ரவரி பண்ணக்கூடாது, ஹெட்டிங்கை பண்ணாமல் செலக்ட் ஒன்லி த டேபிள். கண்ட்ரோல் கியூ டோட்டல்ஸ். ஸோ லெட் அஸ் கோ டு த டோட்டல்ஸ். முதல்ல என்ன வரணும், ரோ வைஸ் பர்சன்டேஜ் வரணும். அப்போ இந்த பர்சன்டேஜ் ப்ளூ கலர். ஸோ ரோ வைஸ் பர்சன்டேஜ் 80, 10, 6. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு தான் நம்ம நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10% we spend it on overtime and 6% we spend it on maintenance hours, 2% we have spent it on quality checking hours. ஸோ இது ரோ வைஸாக வந்துருச்சு. அதே தான் கண்ட்ரோல் கியூ. எனக்கு இப்போ ஜனவரியில் எவ்வளோ பர்சன்டேஜ், பிப்ரவரி எவ்வளோ பர்சன்டேஜ். டோட்டல் அகைன், go to the arrow mark again and go to this percentage of total, column wise percentage. Now I want the cumulative for this. Select the same thing. Control Q again, go to the total, then arrow mark, last one, running total. So January ke evala, February ke evala, March ke evala. At last we have 100%. போன இதில் பண்ணது அதே தான். முதல்ல ரோ வைஸ் பண்ணோம், அப்புறம் காலம் வைஸ் பண்ணோம். இதில் ரெண்டுமே பண்ணிட்டோம். ரோ வைஸும் பண்ணியாச்சு, காலம் வைஸும் பண்ணியாச்சு. ஓகே. 7. Challenges. Exercise number 5. In exercise number 5, we have a table where we can see date, branch 1, branch 2, branch 3, branch 4, branch 5. Assume we have a list of 4 or 5 branches, and each branch every day we are doing some production, or every day we are doing some sales or anything like this. Now we have some target. நமக்கு ஒரு டார்கெட் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. Let's take the target as 1000 தான் நம்மளுடைய டார்கெட். Which are all the date we have achieved the target. எங்கெல்லாம் நம்ம டார்கெட்டை தாண்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். Where all we have achieved above the target. So we have to find out that. Okay, first of all we have to select this range. இப்போ நான் ஒரு காலத்தை செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். I am in the column number B. I want to select the entire column B. மொத்த காலம் B-யும் செலக்ட் பண்ணணும். We have a shortcut key for this. நிறைய பேர் இங்கே போய் B-யை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக we have a shortcut key. Control space bar. Control space bar is the shortcut key for selecting entire column. Shift space bar is the shortcut key to select entire row. இதுவே மூணுத்தையும் பிரஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணா என்டையர் டேபிள். செகண்ட் டைம் நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்றீங்கன்னா ட்வைஸ் when you are placing it, then it's a entire sheet. So control space bar will select the column, shift space bar will select the row, control shift space bar entire table, second time control twice, control shift space bar na entire sheet. Right now, but I don't want to select the entire table or entire sheet or entire row or column. I want to select only the data. So நம்ம இந்த டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணா போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏர். ஸோ ஐம் செலக்டிங் ஒன்லி த டேட்டா. மேல இருந்து கீழே வரைக்கும் வெறும் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஐம் செலக்டிங் ஒன்லி த டேட்டா. கண்ட்ரோல் கியூ அகெயின். இப்போ செகண்ட் டைம் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் கண்ட்ரோல் கியூ. அதில் ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்கு பாருங்க. யூ கேன் சி தெர் இஸ் அன் ஆப்ஷன் அவைலபிள் கால்ட் ஆஸ் ஃபார்மேட்டிங். இந்த ஃபார்மேட்டிங் கீழே போனீங்கன்னா டேட்டா பார்ஸ், color scale, icon set, greater than, top 10, clear formatting. We can see there is an option available called as greater than.
கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபார்மேட்டிங்கில் போனால் கிரேட்டர் தென் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் தி கிரேட்டர் தென். நீங்கள் கிரேட்டர் தென்னு கிளிக் பண்ண உடனே யூ கேன் சி அ நியூ டயலாக் பாக்ஸ் இஸ் அப்பியரிங். புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று அப்பியர் ஆகுது. அண்ட் இட்ஸ் ஆஸ்கிங் கிரேட்டர் தென் வாட். எதை விட கிரேட்டர் தென் வாட் இஸ் யுவர் டார்கெட்னு கேட்குது. ஸோ லெட் மீ டைப் த டார்கெட். மை டார்கெட் இஸ் 1000. ஸோ நான் 1000 கொடுக்குறேன். லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட். ஸோ எங்கெல்லாம் 1000 மேலே இருக்கோ அங்கெல்லாம் யூ கேன் சி எ லைட் ரெட் இஸ் ஃபில்லிங் வித் த டார்க் ரெட் ஹியர். இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த கலர், இப்போ இந்த கலர் உங்களுக்கு ஓகேனா ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் ஓகே கொடுத்து வெளில வந்துடலாம். பட் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த கலர், உங்களுக்கு இந்த கலர் சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா there is a drop down available here. இங்க போய் மாத்திக்கலாம். yellow fill with dark yellow, green fill with dark green, light text, red fill, light red text, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. Still if you are not satisfied, அப்படியே நம்மளுக்கு satisfied இல்லைன்னா then we can go to custom format. The custom formatல two things which you cannot change. ரெண்டு விஷயத்தை நீங்க மாத்த முடியாது. One is you cannot change the font names. Second one, you cannot change the font size. Font names யும் size யும் நீங்க மாத்த முடியாது. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க மாத்திக்கலாம். Font style மாத்தலாம், underline மாத்தலாம், and color மாத்தலாம். இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். Still if you are not satisfied, அப்படியே நமக்கு satisfied-ஆ இல்லைன்னா then we can go to the border. செல்லை சுத்தி ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வரலாம். நீங்க இந்த செல்லை சுத்தி எனக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் வரணும். அவுட்லைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த ப்ரிவியூ காமிது பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸோடைய பேட்டர்ன் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி டாட்டட் பாக்ஸாக வேணும், இல்லை எனக்கு பாக்ஸோடைய கலர் மாற்றணும், அந்த பார்டரோடைய கலர், அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் பர்சனலி ஐ ரெக்கமெண்ட் நாட் டு யூஸ் பார்டர்ஸ். நன். எனக்கு கேட்டால் பார்டர்ஸ் நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். ஏன்னா பார்டர்ஸ் நிறைய கொடுக்க இஃப் யூ ஆர் கிவிங் மோர் பார்டர்ஸ் இட் மே இன்க்ரீஸ் யுவர் ஃபைல் சைஸ். உங்கள் ஃபைல் சைஸ் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பார்டர்ஸ் போட்டிங்கன்னா அவாய்ட் கிவிங் பார்டர்ஸ். பார்டர்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டோன்ட் கிவ் மோர் பார்டர்ஸ். இங்கே மட்டும் இல்லை, நார்மலாக எப்போல்லாம் நீங்கள் பார்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். டோன்ட் கிவ் மோர் பார்டர்ஸ். பார்டர்ன்றது என்றைக்குமே பிரச்சனை தான். எக்ஸலில் மட்டும் இல்லை, நார்மலாகவே பார்டர் ப்ராப்ளம் தான். அதனால் இந்த பார்டரை அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபில்லில் போயிட்டு ஒரு கலர் கொடுத்துடலாம். மேபி ஐ புட் அ க்ரீன் கலர்னு வச்சுங்க. ஏன்னா மோர் தென் டார்கெட் இல்லையா, அதனால ஐம் புட்டிங் கிரீன் கலர். ஓகே அண்ட் ஓகே, தட்ஸ் இட். வேறெவர் மை செல் வேல்யூ இஸ் மோர் தென் 1000, எங்கெல்லாம் என்னோட செல் வேல்யூ 1000 தாண்டி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கலர் அப்ளை ஆயிருக்கு. யூ கேன் see a particular color is applied here. I repeat the process again. Select the range of cells. ஒரு range of cell செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் கியூவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு go to the formatting. அதில் greater than what? Greater than 1000. And we'll go here and we are selecting the color. எந்த கலர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த கலரும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு நாமளே ஒரு கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபில் கலர். பார்டர்ஸ் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட், மற்றதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே அண்ட் ஓகே. So we have applied a conditional formatting. நம்ம ஒரு conditional formatting கொடுத்துருக்கோம். மோர் தென் 1000லாம் ஒரு கலராக மாற்றிருக்கோம். பக்கா. இதுவே நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். ஐ டோன்ட் வாண்ட் மோர் தென் 1000. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் கிவ் ஒன் மோர் கண்டிஷன் 500 to 1000. எங்கெல்லாம் வேல்யூ 500லேருந்து 1000க்குள்ளே இருக்கோ அதெல்லாம் வேற ஒரு கலராக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 500 to 1000 ஐ வாண்ட் கிவ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இந்த காலத்தை செலக்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி டேட்டா பார் இருக்கு, கலர் ஸ்கேல் இருக்கு, ஐகான் செட் இருக்கு, கிரேட்டர் தென், டாப் 10, கிளியர் ஃபார்மேட்டிங் இருக்கு. இங்கே கிரேட்டர் தென் ஓகே, பட் பிட்வீன், லெஸ் தென் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை இங்கே. வி டோன்ட் ஃபைண்ட் ஆப்ஷன் கால்ட் அஸ் பிட்வீன் ஆர் லெஸ் தென். இன் தட் கேஸ் யூ ஹேவ் டு கோ டு ஹோம் டேப். இந்த ஹோம் டேப்புக்கு போயிடுங்க. ஹோம்னு இருக்கு இல்லையா, அதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ். ஹோம் டேப்புக்கு போயிடுங்க. ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ். இந்த ஹைலைட் செல் ரூல்ஸ்ல யூ கேன் see there is an option available here.
greater than, less than, between, equal to, text containing, date occurring, duplicate values. இங்க இருக்கு பாருங்க நிறைய ஆப்ஷன். சரி, இதில் நான் இப்போ பிட்வீன் போனோன்னு வச்சிங்களேன். ஐ எம் கோயிங் ஹியர், பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் மோர் ஆஃப் மவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு யூஸ் தி சேம் ஆப்ஷன். இப்போ நம்ம பண்ணுற அதே ஆப்ஷனை ஐ வாண்ட் டு யூஸ் இட் த்ரூ எ கீபோர்டு. கீபோர்டு மூலமாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ செலக்ட் த காலம். உங்கள் கீபோர்டில் 2 கீ இருக்கு. ஒன் இஸ் யூ கேன் ப்ரெஸ் த கீ கால்ட் அஸ் ஆல்ட். ஆல்ட்டுன்னு ஒரு கீ இருக்கு பாருங்க. 2 ஆல்ட் கீ இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும், ஸ்பேஸ் பாருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கும், ஸ்பேஸ் பாருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொன்று இருக்கும். என்னோட சஜஷன், ஐ ரெக்கமெண்ட் ஆல்வேஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆல்ட் தான் பெட்டர். சம்டைம்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆல்ட் அவங்க வேற ஏதோ பர்பஸ்க்காக கூட அசைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ட் அப்படி இல்லைன்னா F10ன்ற கீயை கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். சில கீபோர்டில் ஃபங்க்ஷன் F10. இதில் ரெண்டுத்துல எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணுங்க. கேட்டால் ஆல்ட்டு தான் ஈஸி. F10னா சில கீபோர்டில் ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஆல்ட் இஸ் மச் பெட்டர். ஸோ லெட் மீ ப்ரெஸ் த ஆல்ட் கீ. நான் இப்போ ஆல்ட்டுன்னு ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஒவ்வொரு டேபுக்கு மேலேயும் ஒவ்வொரு டேபுக்கு கீழேயும் ஒரு லெட்டர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபைலுனா F, ஹோம்னா H, இன்சர்ட்னா N, பேஜில் ஓட்டினா P, ஃபார்முலானா M, டேட்டானா A, ரிவ்யூனா R, வியூனா W. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே நீங்கள் சொல்லுங்கள், ஹோம் டேபுக்கு நான் போனோம், என்ன பண்ணலாம்? ஹெச்சை ப்ரெஸ் பண்ணுறேன். சூப்பர். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு போகணும், L. ஹைலைட் செல் ரூல்ஸ்க்கு போகணும், H. பிட்வீனுக்கு போகணும், B. சூப்பர். இப்போ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. இங்கே வந்து நான் 500ன்னு கொடுக்க போகிறேன். 500. அடுத்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்து பக்கத்து பாக்ஸ் எடுத்து போகலாம். டேப் கீ 1000. டேப் கீ கலர் மேபி எல்லோ கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். என்டர். ஸோ ஐம் சேயிங் எல்லோ கலர், என்டர். தட்ஸ் ஆல். எல்லோ கலர் வந்துச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் வேல்யூ பிட்வீன் 500 to 1000 ஐம் கிவிங் எ கலர். ஸோ நம்ம கீபோர்டு மவுஸை டச் பண்ணவே இல்லை, எல்லாமே கீபோர்டு மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப சொல்கிறேன், ஆல்ட்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. லெட்டர் ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க. H ஹோமுக்கு, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் L, ஹைலைட் இஸ் H, between is B. And what's the condition? I'm saying 500, I'm saying 1000. I'll go here and I select this by using down tab key press பண்ணா அடுத்து வரும். down arrow press பண்ணா select பண்ணலாம். I'm selecting a green or yellow color. Enter. So between 500 to 1000 கெல்லாம் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். இது பழக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இப்போவே நான் 2-3 தடவை பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுவேன். ஆல்ட்டு H, L, H, B. ப்ராக்டிஸ் பண்ண when you do it twice or thrice you can do it very fast. So what is the advantage or what is the purpose of using shortcut keys? எதுக்காக shortcut keys யூஸ் பண்றோம்? அது என்ன அட்வான்டேஜ், என்ன பர்பஸ்? டைம் சேவ் ஆகும். வெரி குட், சூப்பர். வேற மவுஸ் ஒர்க் ஆகணும்னா பண்ணலாம். வெரி குட். வேற ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், எஃபிஷியன்ட், டைம் சேவ் பண்ணலாம். மவுஸ் இல்லாத போது, மவுஸ் ப்ராப்ளமாக இருந்தால் யூஸ் பண்ணலாம் கீபோர்டு. வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு? முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நாம என்ன பண்றோம்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது, தெரியவே கூடாது. நாம என்ன பண்றோம்னு தெரியவே கூடாது. ஏதோ ஒன்று பண்ண ஆன்சர் வந்து நிற்கணும், அவ்வளோதான். எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, நான் என்ன ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னு நினச்சிருப்பாங்க. நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் டேட்டாவை காப்பி பண்ணி பக்கத்தில் பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். வித்தவுட் யூசிங் த மவுஸ், யூசிங் தி ஷார்ட்கட் கீஸ். அதனால இன்னிலேருந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுங்க. மார்னிங்லேருந்து ஒரு 10 ஷார்ட்கட் கீ பார்த்துருவோமா? என்ன கேட்டால் அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இந்த ட்ரைனிங் முடியறதுக்குள்ள ஐ வில் டீச் யூ அனதர் அட்லீஸ்ட் மினிமம் 50 ஷார்ட்கட் கீஸ். மினிமம் 50. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ப்ராக்டிஸ். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். மசில் மெமரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். கண்ட்ரோல் எஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிடும். கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V, கண்ட்ரோல் S எல்லாம் உங்களுக்கு மைண்ட்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே விட்டோட தானா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி மசில் மெமரி. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் ஆஃப்டர் திஸ் ட்ரைனிங் செஷன் இஸ் ஓவர். ப்ராக்டிஸ் டெய்லி ஒரு 2 ஷார்ட்கட் கீஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி. மார்னிங்லேருந்து ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோட்டட் இட் ஆர் நாட். எல்லாரும் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. எந்த ஷார்ட்கட் கீஸ்க்கு நடுவுலையும் நான் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷனே யூஸ் பண்ணுறேன்.
வழக்கமாக யாருக்கிட்டையாவது போய் கேட்டு பாருங்க, சேவ் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா Ctrl+S அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு கேட்டால் Ctrl+V தான் சொல்லுவாங்க. ஐ நெவர் யூஸ்டு தட் ப்ளஸ் சிம்பிள். பார்த்தீங்கன்னா மார்னிங் நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில, நான் ப்ளஸ் நடுவில் எதுலையுமே போடல. ஏன்னா ஒரு ட்ரைனிங் அது நடந்தது. ஒருத்தர்கிட்ட நான் Ctrl+S ப்ரெஸ் பண்ண சொன்னால் அவர் என்ன பண்ணார், கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணி எஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் சொல்கிறதே இல்லை, விட்டுட்டேன். இது கூட பரவாயில்ல, ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கில் ஒரு பெரிய கம்பெனி பேர் சொல்லணும், ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் மட்டும் ஒரு 5 நிமிஷம் சிஸ்டம் மறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏதாவது பிரச்சனையா சார், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலையா, ஏதாவது எரர் வருதா அப்படின்னு கேட்டப்போ, எந்த எரரும் வரல சார், பட் ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் காமிக்குது அப்படின்னாரு. பாருங்க சார், என்ன மெசேஜ் பார்த்து படிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ அவரும் படிச்சு பார்த்து சொன்னார், ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. சார் பண்ணுங்களா சார் அப்படின்னு கேட்டேன். எனி கீ எங்கே இருக்குன்னு தெரியல சார் அப்படின்றாரு. கண்ட்ரோல்னு ஒரு கீ இருக்கும்போது, ஆல்ட்டுன்னு ஒரு கீ இருக்கும்போது, எனின்னு ஒரு கீ இருக்கணும்ல, அந்த கீ எங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பதில் சொல்றது அவருக்கு? எனி கீனா அர்த்தம் ஏதாவது ஒரு கீ. அதனால தான் மார்னிங்லேருந்து இதையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு லெஃப்ட்ல, இதுக்கு ரைட்ல, இதுக்கு டாப்ல, இல்லை பாட்டம்ல இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஓகே, பிஃபோர் ஐ ஃபர்கெட், அந்த டாபிக் வந்ததுனால இதை மறக்கிறதுக்கு முன்னாடி, பேக்கெட் சைஸ் நீங்க உங்க பேக்கெட்லயே வச்சுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஆல் த ஷார்ட்கட் கீஸ் ஆஃப் எக்ஸல் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்கட் கீஸும் 145 ஷார்ட்கட் கீஸ் ஆஃப் எக்ஸல் is available here. You can hold it on the packet. 8 பேஜ் இருக்கு. Use it for your future reference. ஒன்று எடுத்துட்டு இது ஒரு 5 வச்சுட்டு டாபிக் முடிக்கிறேன். லாஸ்ட் பேஜ் ஆஃப் தட் ஷார்ட்கட் கீ, அந்த பேஜோட லாஸ்ட் பேஜ், அந்த ஷார்ட்கட் கீஸோட கடைசி பேஜ்ல என்னோட இமெயில் ஐடி, வெப்சைட், மொபைல் நம்பர், யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. அதில் எம்எஸ் ஆஃபீஸ் மேட்னு ஒரு சேனல் நேம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஈவினிங்ல ஐ வில் பப்ளிஷ் திஸ் வீடியோ பை டுடே ஈவினிங். அந்த சேனல்ல இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நேற்று பார்த்த வரைக்கும் வீடியோஸ் எல்லாம், நேற்று உங்கள் செஷன், உங்கள் சீனியர்ஸ் அட்டன் பண்ண செஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. உங்கள் கொலீக்ஸ் அவன் பண்ண செஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. இன்னைக்கு செஷனை ஐ ட்ரை டு போஸ்ட் இட் ஆன் டு த யூடியூப் சேனல். ஓகே, ட்ரை டு யூஸ் இட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இங்கே எல்லாம் புரியும், அப்புறம் புரியாமல் போயிடும் இல்லையா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். திஸ் இஸ் நாட் அ பர்மனன்ட் ஒன், திஸ் இஸ் அ டெம்பரரி ஒன். நான் கொடுத்தது இது டெம்பரரி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறிட்டு இருக்கோம், புதுசா ஆட் ஆகும் தவிர மாறாது. Ctrl+Sன்றது எப்போ பார்த்தாலும் Ctrl+S தான், அது மாற போகுது. நான் டெம்பரரின்னு சொன்னது காரணம் என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு உங்க டீம்ல வேற யாருக்காவது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஷுட் ரிமெம்பர் த ஷார்ட்கட். இது இருக்கே சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டுறாங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் த ஷார்ட்கட் கீஸ். இந்த ப்ளஸ் போட்டுருங்க, அதனால பண்ணிடக்கூடாது, வேற வழி இல்லை. ஷார்ட்கட் கீனா அப்படிதான் போட்டு ஆகணுன்றதுனால தான் அந்த ப்ளஸ் போட்டுருங்க. ப்ளஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஸோ இனிமேல் ஷார்ட்கட் கீ நான் சொல்ல போறதில்ல, நீங்க தான் சொல்ல போறீங்க. யூ ஆர் கோயிங் டு டீச் மீ த ஷார்ட்கட் கீ. டு பி ப்ரிசைஸ் ஆர் டு பி ஓப்பன், ஐ நெவர் ப்ராக்டிஸ். நான் ப்ராக்டிஸ் பண்றதே கிடையாது. நேற்று வேற ஒரு ட்ரைனிங்ல இருந்தேன். இதில் போன சண்டேல இருந்தேன், போன வாரம் கேட்டோ 15 நாளாக கண்டினியூஸாக ட்ரைனிங்ல தான் இருக்கு. ஐ நெவர் ப்ராக்டிஸ். பட் எனக்கு எப்படி இந்த ஷார்ட்கட் கீலாம் ஞாபகம் இருக்கு? பை டீச்சிங் டு அதர்ஸ். மசில் மெமரி வந்தது காரணம் டீச்சிங் டு அதர்ஸ் தான்.
ரைட்டா? அந்த மாதிரி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இன்னொன்று அடுத்தவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிங்க. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. கரெக்டா? ஓகே, எக்ஸலண்ட். ஸோ இப்போ கண்டிஷன் கொடுத்துட்டோம். எனக்கு இப்போ கண்டிஷன் மாடிஃபை பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கண்டிஷன் மோர் தென் 1000லாம் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஐ டோன்ட் லைக் திஸ் மோர் தென் 1000 a கலர். ஐ வாண்ட் டு கிவ் a டிஃப்ரெண்ட் கலர். இல்லை எனக்கு கண்டிஷன் மாற்றணும், 1000 இல்லை என்னோட கண்டிஷன் 1200 மாறிடுச்சு அப்படின்னு மாற்றணும். ஸோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணுங்க, இட்ஸ் நாட் ரெக்வயர்டு யூ ஹேவ் டு செலக்ட் த என்டையர் டேபிள். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது தான் யூ ஷுட் ஹவ் செலக்டட் வேர் யூ வாண்ட் டு டூ இட். எங்கே பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும் முன்னே கிரியேட் பண்ணுறதுக்கு. பட் மாடிஃபை பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுங்க. ஏதாவது ஒரு இடத்துல ப்ளீஸ் பிளேஸ் த கர்சர் சம்வேர் எல்ஸ் அண்ட் தென் கோ டு ஹோம் டேப், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இதுக்கப்புறம் எங்கே போகணும்னு சொல்லுங்கள். எனக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு நான் எங்கே போகணும்? இந்த இடத்துல மேனேஜ் ரூல்ஸ். வெரி குட். ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு மேனேஜ் ரூல். பட் குட் யூ டெல் மீ வாட் குட் பி த ஷார்ட்கட் கீ ஃபார் கோயிங் டு தட் மேனேஜ் ரூல்ஸ்? ஆல்ட் ஹெச் எல். ஸோ நான் சொன்ன மாதிரி இனிமேல் நீங்க தான் ஷார்ட்கட் கீயை சொல்லி தர போறீங்க. நான் சொல்ல போறேன் ஆல்ட் ஹெச் எல் ஆர். பட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கணுன்றதுக்காக ஐ எம் யூசிங் மவுஸ். அதர்வைஸ் ஐ ப்ரிஃபர் த ஷார்ட்கட் கீ ஆல்சோ. நானும் ஷார்ட்கட் கீ தான் ப்ரிஃபர் பண்ணேன். பட் நான் வேகமாக பண்ணிட்டேன், என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தட் ஐ எம் ப்ரிஃபரிங் டு யூஸ் த மவுஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இங்கே எங்கேயாவது கர்சர் வச்சிருங்க. ஆக்சுவலாக இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நான் இப்போ போகிறேன் அண்ட் ஐ கோ டு மேனேஜ் ரூல்ஸ். இப்போ ஒன்றுமே வரல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸ். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஐ ஹவ் பிளேஸ்ட் த கர்சர் சம்வேர் எல்ஸ் ஹியர். ஸோ அதனால தான் சொன்னேன், இங்கே எங்கேயாவது நீங்கள் கர்சர் வச்சு எங்கேயாவது, இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் யூ ஹேவ் டு பிளேஸ் இட் அந்த ஃபர்ஸ்ட் செல் லாஸ்ட் செல் அப்படிலாம் கிடையாது. அந்த காலம்ல ஏதாவது ஒரு பொசிஷனில் உங்கள் கர்சர் இருக்கணும். அப்போ தான் இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட ரூல்ஸ் வரும். So let me place the cursor somewhere else here. I cancel this and I place the cursor somewhere else here. Now go to conditional formatting. Now go to the manage rules. Yes, நீங்க create பண்ண conditions அங்க வந்திருக்கு பாருங்க. Which condition you want to modify? எந்த condition நீங்க modify பண்ண போறோமோ. For example, I don't want this greater than 1000. I want to make it as greater than 1200 வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் 1000 பதிலா 1200 மாத்தணும். என்ன பண்ணலாம்? எடிட் ரூல்ஸ். பட் இதில் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது. கிளிக் ஆன் எடிட் ரூல்ஸ். ஐ கிளிக் ஆன் த எடிட் ரூல்ஸ். நவ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் மை வேல்யூ ஹியர். இட்ஸ் நாட் 1000. லெட் அஸ் மேக் இட் as 1200. அண்ட் ஐ டோன்ட் லைக் திஸ் கிரீன் கலர். கேன் ஐ அப்ளை சம் அதர் கலர்? ஃபார்மேட்டில் போயிட்டு வேற ஒரு கலரை செலக்ட் பண்ணிங்க. கேன் செலக்ட் சம் அதர் கலர் ஆல்சோ ஹியர். Okay, and okay, yes. I repeat the process again. Place the cursor on the table, conditional formatting, manage rules, edit rules. Select the rules and go for edit rules. Under edit rules, you can change your conditions here. So I'm changing my conditions and I'm changing the color also. பட் இதை நான் மவுஸ் மூலமாக பண்ணிட்டேன், கீபோர்டு மூலமாக பண்ணணும்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி யூ ஹவ் டோல்ட் மீ த ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஹெச் எல் ஆர். when I press alt h l r, this window is opening. இப்போ நான் எடிட் ரூல்ஸ்க்கு போகணும். சொல்லுங்க போலாம். இ பிரஸ் பண்ணா ஒர்க் ஆகாது. why? The reason is I press alt. Where is my screen? அதே ஸ்கிரீன்ல தான் இருக்கு. ஹெச் பிரஸ் பண்றேன், சேம் ஸ்கிரீன். எல் பிரஸ் பண்றேன், சேம் ஸ்கிரீன். ஆர் பிரஸ் பண்றேன், சேம் ஸ்கிரீன். பட் நவ் இட் ஹஸ் ஓப்பன் அ நியூ ஸ்கிரீன். இப்போ புது ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பனா நீங்க என்ன பண்ணணும், வெறும் இ பிரஸ் பண்ணக்கூடாது, திரும்ப ஆல்ட்டை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆல்ட் எடிட்டுக்கு போனோம்னா ஆல்ட் இ தான் பிரஸ் பண்ணணும். ஸோ புது விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த விண்டோவில் இருக்கிற வரைக்கும் ஆல்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும். புது விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு தடவை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்ட் இ பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபார்மேட்டுக்கு வரணும். இது ஒரு புது விண்டோ. இப்போ நான் என்ன பண்ணணும், ஆல்ட் எஃப் தான் பண்ணணும். கரெக்டா? அது மட்டும் புரிஞ்சுங்க. அதே ஸ்க்ரீனில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை.
ஒரு தடவை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம் அந்த கீயை அதே ஸ்க்ரீனில் இருக்கிற வரைக்கும். புது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, தென் ஒன்லி திஸ் வில் ஒர்க். If you are comfortable with this, okay. If you are not comfortable, mouse தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மவுஸில் யூஸ் பண்ணுங்க. That's up to you, your wish. I'm saying both the option. Right. நீங்க சொல்லுங்க. We have seen how to create a conditional formatting, how to modify a conditional formatting. Now I don't want a conditional formatting. I want to delete or remove the conditional formatting. Could you tell me how can I do that? Conditional formatting. எங்க போலாம்? Clear rules. Very good. The clear rules போனீங்கன்னா option available. Clear rules from the selected cells. Clear rules from the entire sheet. பக்கா. பட் இதுல இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேனேஜ் ரூல்ஸ்னு ஒன்று போனீங்கன்னா மேனேஜ் ரூல்ஸ் போனாலும் அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு டெலீட் ரூல்ஸ். என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும்? ஒரு ரூல் மட்டும் டெலீட் பண்ணனும்னா இது செலக்ட் பண்ணனும். ஓவராலா க்ளோஸ் பண்ணனும். ஓவராலா டெலீட் பண்றது. சூப்பர். வாட் யூ செட் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அவர் சொன்னது 100% கரெக்ட். இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு என்கிட்ட. ரெண்டுல ஏதாவது ஒன்னு டெலீட் பண்ணனும்னா டெலீட் ரூல்ஸ். ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணணும். கிளியர். சூப்பர், பர்ஃபெக்ட். பட் ஐ எம் நாட் கோயிங் டு டெலீட் இட். நம்ம எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் டெலீட் பண்ண போகிறது இல்லை. லெட் அஸ் கம் அவுட் ஆஃப் திஸ். எஸ், நான் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு செகண்ட் டெலீட் பண்ணிடலாம் இல்லையா? ஐ எம் நாட் டெலீட்டிங் இட் நவ். நவ் லெட் அஸ் கம் டு த காலம் கால்ட் அஸ் டேட். இந்த டேட்ன்ற காலத்துக்கு வந்துருவோம். இந்த டேட்ன்ற காலத்தில் யூ கேன் சி டேட், ஏதோ சம் டேட்ஸ் இருக்கு. Let us take the row number 21 and 22. இந்த row number 21, 22 எடுத்துப்போம். இதுல ஒரே வேல்யூ ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. The same value was repeated twice. Like this, there may be some value which would have been repeated multiple times. They may not be. இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆன வேல்யூஸ்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். செலக்ட் திஸ் காலம். இந்த டேட்ன்ற காலத்தை செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. கோ டு த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அகைன் திரும்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிடுங்க. ஹைலைட் செல் ரூல்ஸ். அந்த ஹைலைட் செல் ரூல்ஸ்ல போயிட்டு கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் கண்டெய்னிங், டேட் அக்கரிங், டூப்ளிகேட் வேல்யூஸ். Duplicate values னு ஒன்று இருக்கு பாருங்க. Click on the duplicate values. Yes, automatically it has highlighted the duplicate values. தானாவே duplicate values highlight ஆயிருக்கு. இல்லை நீங்கள் ரிவர்ஸ் உல்டாவா பண்ணணும்னு வச்சுக்கலாம். I don't want the duplicate values to be highlighted. I want only the unique values. எனக்கு duplicate ஆகாத values மட்டும் highlight ஆகணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? டூப்ளிகேட்டுக்கு பதிலாக I'll go for unique. யூனிக்னா ரிவர்ஸ். டூப்ளிகேட் ஆகாத வேல்யூஸ், ஒரு தடவை மட்டும் வரக்கூடிய வேல்யூஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறது யூனிக். மல்டிபிள் டைம்ஸாக ஹைலைட் பண்ணுறதுலாம் டூப்ளிகேட்ஸ். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் ஐ சே ஓகே ஹியர். ஸோ எந்த வேல்யூலாம் டூப்ளிகேட் ஆயிருக்கு? 30, 12, 7, 12, 28, 11, 18, 11, 10, 10, 30, 9, 21, 9. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரிப்பீட் ஆன வேல்யூ. Okay. But I want to delete this duplicate values. Before deleting the duplicate values, either place the cursor on the table. ஒன்னு டேபிள்ல கர்சர் வைங்க, இல்லைன்னா என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. Could you tell me how can I select the entire table? ஒரு டேபிள் ஃபுல்லா எப்படி செலக்ட் பண்ணலாம்? எனி ஈஸி மெத்தட்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ். பட் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நான் அதையே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ ரெண்டு தடவை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் மே செலக்ட் த என்டையர் ஷீட். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் ஓகே. கண்ட்ரோல் ஏ,
கண்ட்ரோல் ஏவும் அதே மெத்தட் தான் பண்ணும். கண்ட்ரோல் ஏவை தெரியாம 2 தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ஷீட்டை செலக்ட் ஆயிடும். என்ன மெத்தட்? ஏதாவது சிம்பிளான மெத்தட் இருக்கா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ. வெரி குட். பட் இதுல முதல் விஷயம் என்னன்னா, உங்க கர்சரை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் செல்ல வச்சுக்கணும். அப்பதான் பண்ண முடியும். கரெக்டா? நடுவுல இருந்தா பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன்ல நடுவுல ஏதாவது எம்டி செல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுனை பிரஸ் பண்ணா அந்த எம்டி செல்லுக்கு முன்னாடி போய் ஸ்டாப் ஆயிடும். The best and simplest and easiest method is to select the entire table only. வெறும் டேபிளை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு பெஸ்ட் மெத்தட் கண்ட்ரோல் ஆஸ்டிக். பட் சில கீபோர்டில் நீங்க நேரடியாக கண்ட்ரோல் ஆஸ்டிக் போட்டால் எரர் தான் வரும். ஏன்னா நம்பர் பேட் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் நம்பர் பேட் இருக்கும். அந்த நம்பர் பேட் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நீங்க கண்ட்ரோல் ஆஸ்டிக் நேரடியாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சில கீபோர்டில் நம்பர் பேட் இருக்காது. வேர் இஸ் தட் ஆஸ்டிக் கீ அவைலபிள்? 8க்கு மேல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. சூப்பர். So control shift 8 or asterisk is the best method to select the entire table. ஒரு எத்தனை தடவை வேணாலும் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆஸ்டிக் 1 2 3 4 5 எத்தனை தடவை வேணாலும் ப்ரெஸ் பண்றேன், டேபிளை விட்டு வெளியிலேயே வராது. அந்த டேபிளை மட்டும் தான் செலக்ட். So I recommend this is the best method to select the entire table. ஒரு டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்கு இதுதான் பெஸ்டான மெத்தட். நிறைய மெத்தட் இருக்கு, பட் ஐ ரெக்கமெண்ட் திஸ் மெத்தட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 ஆர் ஆஸ்டிக். நம்பர் பேட் இருந்தா யூஸ் பண்ண. ஐ திங்க் நவடேஸ் நம்பர் பேட்ஸ் ஆர் நாட் கம்மிங் நினைக்கிறேன். லேப்டாப்ஸ்ல டெஸ்க்டாப்ல வருது. லேப்டாப்ஸ்ல இருக்கா நம்பர் பேட்? இருக்கா உங்களுக்கு? இருக்கா இல்லையா நம்பர் பேட்? இது அதான் கேட்டேன். சில லேப்டாப்ஸ்லாம் வர்றதில்லை இப்போ. ஸ்கிரீன் சைஸ் சின்னதாக இருந்தால் வராது. அதெல்லாம் டச்சுக்கு போயிட்டாங்க. மோர் பீப்புள் ஆர் கான் ஃபார் டச். ஓகே, ஒன்று டேபிளில் கர்சர் வைங்க, இல்லை என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. ஐ செலக்டட் த என்டையர் டேபிள். தென் கோ டு த டேப் கால்ட் டேட்டா. இந்த டேட்டான்ற டேப்குள்ளே போயிடுவோம். அண்டர் தி டேட்டா டேப், இந்த டேட்டான்ற டேப்குள்ளே போயிட்டீங்கன்னா யூ கேன் சி தேர் இஸ் ஆப்ஷன் அவைலபிள். ஒரு குட்டியாக இருக்கும் பாருங்களா ஆப்ஷன், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். இந்த ஃபிளாஷ் ஃபில்லுக்கு கீழே ஒரு குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். Could you tell me what is the shortcut key for this remove duplicates? Alt A M. Very good. Alt A M அப்படியும் பண்ணலாம். இல்லை டேட்டாவில் போய் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணுங்க. ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணால் இட்ஸ் சேயிங் 2 things, செலக்ட் ஆல் அண்ட் செலக்ட் ஆல். மை டேட்டா இஸ் த ஹெட்டர், அது கரெக்ட். நம்ம டேட்டாவுக்கு ஹெட்டிங் இருக்கு, அது கரெக்டு தான். பட் செலக்ட் ஆல் அண்ட் செலக்ட் ஆல் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? செலக்ட் ஆல் என்ன பண்ணுன்னா, வாட் இட் வில் செக் இஸ், இட் வில் செக் வெதர் திஸ் டேட், இப்போ இந்த ஒரு டேட் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா, இந்த டேட்லேயே இந்த 2 வேல்யூ, சாரி இந்த டேட்லேயே வெதர் திஸ் பிரான்ச் 1 இஸ் ரிப்பீட்டட். டேட் ரிப்பீட் ஆயிருக்கான்னு முதல்ல பார்க்கும். அது ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரான்ச் 1 ரிப்பீட் ஆயிடுச்சா, பிரான்ச் 2 ரிப்பீட் ஆயிருக்கா, பிரான்ச் 3 ரிப்பீட் ஆயிருக்கா, பிரான்ச் 4 ரிப்பீட் ஆயிருக்கா, பிரான்ச் 5 ரிப்பீட் ஆயிருக்கா. ஸோ இது எல்லாமே ரிப்பீட் ஆனால் டெலிட் பண்ணிருங்க. அதுக்கு பேர் தான் செலக்ட் ஆல். அன்செலக்ட் ஆல்ன்றது என்னது? சப்போஸ் ஐ கோ ஃபார் அன்செலக்ட் ஆல். இப்போ நான் டேட்டை மட்டும் டிக் பண்ணுறேன்னு வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், அது டேட்டை மட்டும் செக் பண்ணி பார்க்கும். டேட் ரிப்பீட் ஆயிடுச்சா, டெலிட் பண்ணிடும். அந்த ரோ ஃபுல்லாக டெலிட் பண்ண. டேட் ரிப்பீட் ஆனாலே போதும், டெலிட் பண்ணிடும். இட் வில் நாட் செக் பிரான்ச் 1, பிரான்ச் 2, பிரான்ச் 3, பிரான்ச் 4. அதெல்லாம் செக் பண்ணியே பார்க்காது. அதுதான் இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், அன்செலக்ட் ஆல். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன், ஐ டோன்ட் கோ ஃபார் அன்செலக்ட் ஆல், ஐ வில் கோ ஃபார் செலக்ட் ஆல் தான். ஏன்னா ஒரே டேட்டில் நம்ம சில சமயத்தில் 2 டிரான்சாக்ஷன் கூட பண்ணலாம். ஒரே நாளில் கூட 2 வேலை செஞ்சிருப்போம் நம்ம. ஸோ அதனால பெட்டர் லெட் அஸ் கோ ஃபார் செலக்ட் ஆல். என்டையர் டேபிளும் என்டையர் ரோவும் ரிப்பீட் ஆனதான் அதுக்கு பேர் டூப்ளிகேட், இல்லைன்னா அதுக்கு பேர் டூப்ளிகேட் கிடையாது. தட்ஸ் இட். சே ஓகே நவ். செலக்ட் ஆல் பண்ணியாச்சு, அப்புறம் நான் ஓகேன்னு கொடுக்க போகிறேன். தட்ஸ் ஆல். இட் ஹாஸ் ஃபவுண்ட் 5 டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் ரிமூவ்ட். 5 டூப்ளிகேட் வேல்யூஸை கண்டுபிடிச்சி அந்த 5 டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிடுச்சு. And 110 unique values are remaining. All the duplicates has gone. எல்லா ரெட்டும் போயிடுச்சா? Yes sir.
He is saying no. அவரும் no தான் சொல்றாரு. No, it's not deleted. ஏன்? Same date, different transactions. Different values. Same date and values are Different. right. Correct. Super. So நம்ம அந்த கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கோம், மொத்தமா ரிப்பீட் ஆனாதான் டெலீட் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். ஆகல, டேட் அதே தான், வேல்யூஸ் மாறி இருக்கு பாருங்க, இது டெலீட் ஆகாது. ஓகே, okay, right then let us go to the column 3, branch 2. So I want to find out in the branch which date you have the highest, maximum, most, top most sales or lowest most, least most sales. Conditional home tab க்கு போயிடுங்க. Conditional formatting, top bottom rules, top 10 items, bottom 10 items, above average, below average. Average தாண்டி போயிருக்கா, below average இருக்கான்னு கேக்குது. Let us go for top 10 items. I click on top 10 items, but I don't want top 10. Assume that I want only top 3. இருக்கறதுலே எது top 3, highest 3, maximum 3. So for example, I'll go with top 3. And what's the color for the top 3? Maybe since it's a topper value, I'll go for green. So the topmost, the maximum most values would be in a different color. So நீங்க பண்ண topmost, maximum most values 1759, 1750, 1780. இது மூணுமே தான் highest most, maximum most, topmost value. உங்க ஸ்கோர் கார்டெல்லாம் வாங்கி நான் இதான் பண்ண போறேன் நாளைக்கு, அடுத்த வாரம். எப்போ அந்த ஸ்கோர் லாஸ்ட் செஷன்ல யாரு டாப் 3, டாப் கிரீன் அப்படின்றது பண்ண போறோம். இதுதான், இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். பாட்டம் 3 என்ன பண்ணலாம்? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டாப் பாட்டம் ரூல்ஸ், பிலோ 10, பாட்டம் 10 ஐட்டம், பாட்டம் 10 ஐட்டம், கடைசி 3ன்னு வச்சுப்பேன் ஒரு எக்ஸாம்பிள். கடைசி 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ரெட்டே கொடுத்துருவோம், ஏன்னா லோயஸ்ட் இல்லையா, ரெட்டே போயிடும். $128, $129, $21. இந்த 3 வேல்யூஸ் தான் இருக்குதுலே லீஸ்ட் மோஸ்ட். ஓகே, நவ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இட்ஸ் அவைலபிள் இன் ஆல் த வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இந்த ஹைலைட், கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, இப்போ பார்த்த டூப்ளிகேட் வேல்யூஸ், இந்த பாட்டம் 10, டாப் 10, இது எல்லா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் இருக்கு. பட் வாட் இஸ் அ நியூ ஃபீச்சர் அவைலபிள் இன் த லேட்டஸ்ட்? அதுவும் இல்லாம இனிமேல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே செல்லுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே செல்லுக்குள்ளேயே ஒரு பார் சார்ட் வரையலாம், செல்லுக்குள்ளேயே ஒரு லைன் சார்ட் வரையலாம், செல்லுக்குள்ளேயே பிக்சரை கொண்டு வரலாம், செல்லுக்குள்ளேயே செக் பாக்ஸை கொண்டு வரலாம். மேக்சிமம் எல்லாத்தையுமே செல்லுக்குள்ளேயே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. என்ன பர்பஸ், என்ன அட்வான்டேஜ்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டோடைய ஏதோ பார் சார்ட்டோ லைன் சார்ட்டோ நான் இங்கே கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம். ஷார்ட் பண்ணும்போது, இப்போ ஃபில்டர் பண்ணும்போது அது பார் சார்ட்டோட அந்த டேட்டாவும் சேர்ந்து ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் பண்ணுறோம், ஷார்ட் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே அது ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ 10 டேட்டா இருக்குது. இப்போ 10 டேட் இருக்குன்னா 10 டேட்டுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சார்ட் போட்டோம்னா பெருசாக, இது 10 இல்லை 100, 200 டேட் இருக்குது. 200 டேட்டுக்கு 200 சார்ட் போட முடியாது. அதுபோல் செல்லுக்குள்ளேயே சார்ட்டை கொண்டு வரலாம். ஸோ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார் சார்ட்டை பார்த்துருவோம், அதுக்கப்புறமா லைன் சார்ட்டு, காலம் சார்ட்லாம் கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ செலக்ட் த branch 3 now. ஸோ இப்போ நான் branch 3 செலக்ட் பண்ணுறேன். ஐ செலக்ட் திஸ் branch 3. ஐ செலக்டட் த branch 3. அதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு போயிடுங்க. டேட்டா பார்ஸ், டேட்டா பார்ஸ்ன்னு ஒன்று இருப்பாங்க. டேட்டா பார்ஸ் 2 விதமான டேட்டா பார்ஸ். கிரேடியன்ட்ன்றது மிக்சர் ஆஃப் 2 கலர், ப்ளூ அண்ட் ஒயிட், எல்லோ அண்ட் ஒயிட், 2 கலர் இருக்கிறது கிரேடியன்ட். ஒரே கலர் இருக்கிறது சாலிட் ஃபில். ஸோ லெட் அஸ் கோ டு சாலிட் ஃபில் அண்ட் செலக்ட் த கலர் எக்ஸப்ட் ரெட். ரெட்டை தவிர எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் ரெட் வேணான்றதுக்கு நான் சொல்றேன்.
இப்போதைக்கு I'll go with, for example, I'll go with this blue color வச்சுங்களேன், blue. So based on my value, the bar size may increase or decrease. நான் ப்ளூன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். என் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பார் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்களேன். The value is very small. Smaller value வந்தால் smaller bar, பெரிய வேல்யூ வந்தால் பெரிய பார் வரும். You can see that my bar size is changing based on my values. சின்ன வேல்யூ இருந்தால் சின்ன பார், பெரிய வேல்யூ இருந்தால் பெரிய பார். பட் ஏன் நான் ரெட் கலர் வேணான்னு சொன்னேன்? Why I asked you not to use the red color? I will explain it in another few minutes. ஏன் ரெட் கலர் வேண்டான்னு சொன்னதுக்கான எக்ஸ்பிளேஷன் சொல்றேன். Unknowingly I asked it. Okay. Why I am not using the red color? நான் ரெட் கலர் யூஸ் பண்ணாததுக்கு என்ன காரணம் இங்க? For example, fortunately all my positive values, fortunately பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ், எல்லாமே ப்ராஃபிட்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் சம் நெகட்டிவ் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சின்ன வேல்யூ எடுத்துப்போமே, 282, இந்த 282 நெகட்டிவ்னு வச்சுப்போம். ஸோ அட் மைனஸ் பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மைனஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் இட்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. இப்போ நான் என்டர் அடிச்சிங்கன்னா நெகட்டிவ் பார் வில் அப்பியர். இதனால தான் நான் ரெட் கலர் வேணாம்னு சொன்னேன். ரெட் கலர் போட்டுட்டீங்கன்னா அர்த்தம் ரெண்டுமே ரெட்டாக இருக்கும். பாசிட்டிவும் ரெட்டில் வந்திருக்கும், நெகட்டிவும் ரெட்டில் வந்திருக்கும். We would have got confused. That's why I didn't use the red color. I explain the concept one more time. Select this branch 3. Close பண்ணிட்டேன் இல்லையா, அதனால ஆக மாட்டேங்குது. Select this column, conditional formatting, data bars, and I'll go with some solid fill. Gradient into the mixture of two colors, so I'm using the solid fill single color, and I type some negative values. ஏதாவது negative values type பண்ணீங்கன்னா you will get a red. But அந்த கலர்ஸை மாற்றலாம்னு நினைச்சாலும் மாற்றலாம். We can change the colors also. ஓப்பன்லேயே இருக்குது. Okay, I'm reopening it again. So இப்போ நம்ம கலர் மாற்றணும். I am putting some negatives. Negative போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். For example, I am typing some negative values here. 282 பதிலா let me put some negative values here. I am adding a negative before that. So negative data bar வரும். பட் எனக்கு இந்த நெகட்டிவ் ஐ டோன்ட் லைக் திஸ் இன் ரெட். எனக்கு நெகட்டிவ் ரெட்டாக வருது, எனக்கு இந்த கலர் பிடிக்கல. அதுவும் பாசிட்டிவ் வந்து ப்ளூ பார் வருது, எனக்கு அந்த கலர் பிடிக்கல. ஐ வாண்ட் கிவ் அ டிஃப்ரெண்ட் கலர் ஃபார் திஸ். பிளேஸ் த கர்சர் ஆன் திஸ் காலம். சொல்லுங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி மாடிஃபை பண்ணலாம்? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், எடிட் ரூல்ஸ். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கர்சர் வச்சுக்கோங்க. மேனேஜ் ரூல்ஸ்ல போயிட்டு எடிட் ரூல்ஸ், click on this edit rules. எந்த ரூல்ஸை எடிட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிட்டோம். எடிட் ரூல்ஸ் வந்தாச்சு. இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு சாலிட் ஃபில்னு இருக்கு பாருங்க. இந்த சாலிட் ஃபில், இந்த சாலிட் ஃபில்ன்றது இந்த பாசிட்டிவ் பாருடைய கலர். இந்த பாசிட்டிவ் பார் என்ன கலரா இருக்கணும், அதான் சாலிட் ஃபில். அடுத்தது நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ். நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ். ஸோ அது என்ன கலர், நெகட்டிவ் பாரா இருந்தால் என்ன கலர் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ்க்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து பார்ப்போமே. பாசிட்டிவ்க்கு let us go for a purple color. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ் I'll go with maybe some other command, not a red. I'll go with some other, maybe an orange color. Okay and okay. Yes. You can see positive la ஒரு color ஆகும், negative la ஒரு color ஆகும். We are getting positive a different color, negative a different. Right? Let us go to the branch 4. Another most frequently used option in the industries today. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது.
conditional formatting, color scales. நீங்க சேல்ஸ் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் டீல் பண்றீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் கலர் ஸ்கேலை செலக்ட் பண்ணீங்க, கிரீன் எல்லோ ரெட். இதுவே டிஃபெக்ட்ஸ், ரிஜெக்ஷன், ஆப்சென்டிசம், நிறைய பேர் ஆப்சென்ட் ஆனால் எனக்கு ரெட்டில் வரணும், கம்மியாக ஆப்சென்ட் எடுத்தவங்க க்ரீனாக வரணும், ரெண்டாவது கலர் ஸ்கேலில் போயிடணும். அசியூம் திஸ் த சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வச்சுக்கலாம். கலர் ஸ்கேல்ஸில் போயிட்டு ஐ செலக்ட் த ஃபர்ஸ்ட் கலர் ஸ்கேல் க்ரீன் எல்லோ ரெட். ஸோ இது என்ன அர்த்தம், ஹையஸ்ட்லாம் க்ரீனாகவும், மிடில்லாம் எல்லோவாகவும், லோயஸ்ட்லாம் ரெட்டாகவும் வரும். செக் பண்ணி பார்த்தலாம். கிளிக் ஹியர். So you can see all the highest values are in green, middle values are in yellow, lowest values are in red. But நான் கொடுத்தது என்னமோ 3 கலர் தான். I have given only 3 color, red, yellow and green. But I can see the mixture of multi colors here. Dark green, lighter green, dark red, lighter red, dark yellow, mixture of colors. What's happening here? எனக்கு புரியல, என்ன நடக்குதே புரியல. ஸோ என்ன பண்ண போறோம், அப்படியே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. பிரான்ச் நேம் இருக்கு பாருங்க, அங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இதை பத்தி இன் டீடைலா நம்ம முடிஞ்சா இன்னைக்கோ இல்லை அடுத்த வாரமோ நம்ம இன் டீடைலா பார்க்க போறோம். இப்போதைக்கு சிம்பிளான ஒன், ரைட் கிளிக் ஆன் தட் பிரான்ச் 4 காலம், சார்ட்டுக்கு போயிடுங்க. சார்ட்ல ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் உங்க இஷ்டம் தான். லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுத்தாலும் ஓகே, ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுத்தாலும் ஓகே. நான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு கொடுக்குறேன். பாருங்க ரெட், அந்த ரெட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிரேடியன்ட் மாதிரி சொல்லுவாங்க. ரெட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமா எல்லோவா மாறும், எல்லோவா இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரீனா மாறும். கிராஜுவலா அந்த கலர் மாறிக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஹீட் மேப் இது பேரு. டெக்னிக்கலி இதோட பேர் வந்து ஹீட் மேப். வி கால் திஸ் as ஹீட் மேப். உல்டா ரிவர்ஸ், ரைட் கிளிக், sort, and I want to sort it by largest to smallest. கிரீன்லாம் மேல வரும், எல்லோலாம் மிடில் வரும், ரெட்லாம் பாட்டம் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிக்கிட்டே வரும். Gradually the color will get changed. Okay? எல்லாருமே most of us prefer to give everything in a visual. இப்போ நம்ம எல்லாமே விஷுவலா பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்பர் டெக்ஸ்ட்டுக்கு வர ஈவன் பீப்புள் லைக்ஸ் டு பிரசன்ட் இட் விஷுவலி. நம்ம அப்படிதான் வளர்ந்துருக்கோம் இல்லையா. ஆப்பிள்னு சொன்னா தெரியாது, இதுவே ஆப்பிளை வரைஞ்சி காட்டலாலோ இல்லை ஆப்பிளை கையில் எடுத்து காமிச்சாலோ எல்லாருக்கும் புரியும். விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அதுவும் இப்போ நிறைய ஆயிடுச்சு. விஷுவல் நம்ம எல்லாருமே டெக்ஸ்டே அனுப்புறது கிடையாது. இப்பெல்லாம் ஓகேன்னு கொடுத்து நான் யாரையும் பார்க்கறதே கிடையாது. ஓகேக்கு பதிலாக தேங்க்யூவே கிடையாது. இப்பெல்லாம் தேங்க்யூ முடிஞ்சு போச்சு. பீப்புள் ஆர் ஓகே வித் தட். விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுல ஆல் ஆர் ஓகே. அந்த மாதிரி எமோஜி, எமோஜியும் எக்ஸல்ல கொண்டு வரலாம். பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். எமோஜிக்கு பதிலாக இன்னொன்று ஒன்று இருக்கு. செலக்ட் திஸ் பிரான்ச் 5. இந்த பிரான்ச் 5 செலக்ட் பண்ணுவோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஐகான் செட், டைரக்ஷனல் ஐகான், ஷேப் ஐகான்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங், செல்போன் சிக்னல் ரேட்டிங், டிராஃபிக் சிக்னல் ரேட்டிங், நிறைய இருக்கு பாருங்களேன். For example, I will go with the most frequently used option. அதாவது இந்த green color tick, yellow exclamation, red into. நான் அதுக்கு போயிடுறேன். நீங்க எது ஒன்றா செலக்ட் பண்ணுங்க. I will go with this. So some cells we are having green tick, some cells we are having yellow exclamation, some cells we are having a red. இங்க 3 ஐகான் இருக்கு. முதலையாவது எனக்கு புரியுது. இந்த டேட்டா பார்ஸ் கலர்ஸ்க்கு எல்லாம் ஹையஸ்ட்லாம் கிரீனா இருக்கு, மிடில் வரும்போது எல்லோவா மாறுது, அப்புறமா ரெட்டா மாறுது. ஓகே, இந்த பிரான்ச் 3ல போட்ட டேட்டா பார் கூட புரியுது. ஹையஸ்ட் வேல்யூலாம் பெரிய பார், லோயஸ்ட் வேல்யூலாம் ஸ்மால் பார். பட் இது எதை பேஸ் பண்ணி இந்த டிக்கு எக்ஸ்கிளமேஷன் எல்லோ கலர் வருது? பர்சன்டேஜ் 0லேருந்து 100%, 33, 34, 33 பிரிச்சோம். 67 to 100, 33 to 67, 0 to 33. ஸோ இப்படி தான் பிரிக்கும். 33, 34, 33 பிரியும். இதுவே எனக்கு 4 ஐக்கானா இருக்குன்னா எப்படி பிரியும்? 25, 25, 25, 25, 75 to 100, 55, 50 to 75, 25 to 50, 0 to 25. இதுவே 4 இருந்துச்சுன்னா 20, 20, 20 பிரியும். இப்படி தான் இருக்கும் கான்செப்ட். 3 ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் ஐக்கான் தான் எனக்கு. 3, 4, 5. அதுக்கு மேலேயும் கிடையாது, அது கீழேயும் கிடையாது. 3 கம்மியாக கிடையாது, 5க்கு மேலே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் 1, 3, 4, 5 தான் இருக்கும். நீங்கள் பாருங்க, either you will have 3 icons or you will have 4 icons or you will have 5 icons. 6, 7லாம் கிடையாது. ஓகே, ஸோ
இது எங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம்? இப்போ நான் சொன்னதை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு மேனேஜ் ரூல் கிளிக் பண்ணுங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல், எடிட் ரூல்ஸ். இந்த எடிட் ரூல்ஸ் போனா நாம ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு எடிட் ரூல்ஸ், மேனேஜ் ரூல்ஸ். அண்டர் மேனேஜ் ரூல்ஸ் லெட் மீ கோ டு திஸ் எடிட் ரூல்ஸ். ஐ கிளிக் ஆன் தி எடிட் ரூல்ஸ். இப்போ நாம சொன்ன கண்டிஷன் நான் சொன்ன கண்டிஷன் அங்கே 67% மேல இருந்தா கிரீன், 33 to 67 இருந்தா எல்லோ, 33 இஸ் ரெட். இதுதான் நாம அப்ளை பண்ண கண்டிஷன். இப்போ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ், இந்த கண்டிஷனை நீங்க மாடிஃபை பண்ண போறீங்க. எப்படி மாடிஃபை பண்ண போறோம்னா லைக் திஸ். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் இட். So you are going to modify the conditional formatting like this. So more than 1200. எங்கெல்லாம் என்னோட வேல்யூ 1200க்கு மேல இருக்கோ அங்கெல்லாம் கிரீன்னு வரணும். 1200 to 600 இருந்தா yellow, less than 600 இருந்தா red. நீங்க கண்டிஷனை முடிச்சுட்டு அது எப்படி பண்ணீங்கன்றதையும் எனக்கு காமிக்கணும். You have to show me how you did it. I want to see the procedure also how you did it. அது பார்த்தாதான் எனக்கு தெரியும். 1200க்கு மேல இருந்தா green, 1200 to 600 is yellow, less than 600 is red. After completing, open the conditional formatting and show me how conditional formatting, manage rules, edit rules. Edit. Conditional formatting, manage, edit. Conditional formatting, manage rules, edit. Condition open. Clear. Actually, condition clear. Condition option. Condition coming here. Show me the condition. Second level problem. Okay. How to do this? Place the cursor on this column. Conditional formatting. அப்புறம் manage rules. Then edit rules. இதுல ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கும். மோர் தென் 67% இருந்தா கிரீனு,
33 to 67 on the yellow, less than 33 red. Actually நம்ம மாத்த போறோம். பர்சன்ட்டுக்கு பதிலா we have to change it as number. இங்கேயும் நம்பர் தான், ரெண்டுத்தையுமே நீங்க நம்பர்னு மாத்தணும். both you have to convert it as number here. அப்புறமா இங்க நம்ம என்ன பண்ண போறோம், we are going to change this to 1200. ஆக்சுவலா greater than 1200 நிறைய பேர் பண்ணீங்களான்னு தெரியல. இங்க வெறும் greater than தான் இருக்கணும். நீங்க ஆட்டோமேட்டிக்கலி greater than 200 படினா இங்க தானாவே கிளிக் பண்ணீங்கன்னா less than or equal to 200 தானா மாறிடும். ஸோ அப்புறம் நம்ம இங்க என்ன கொடுக்கணும், வெறும் 600 கொடுத்தாலே போதும். லாஸ்ட் ஒன் வில் டேர்ன் இன்டு less than 600, தானாவே less than 600 மாறிடும். ஓகே, யூ கம் அவுட் ஆஃப் திஸ் விண்டோ. இதை விட்டு வெளியில வந்தீங்கன்னா அது less than 600 மாறிடுச்சு பக்கா. பட் எனக்கு less than 600க்கு ஐ டோன்ட் லைக் திஸ் ரெட் டிக் மார்க், இன்டு மார்க், கிராஸ் மார்க், எனக்கு இது வேண்டாம். less than 600க்கு ஐ வாண்ட் சம் அதர் ஐகான், எனக்கு வேற ஒரு ஐகான் வேணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஏரோல போய் மாத்திக்கலாம். You can turn into some other. For example, less than 600 எனக்கு red flag வேணும். I want that red flag வேணாலும் கொடுத்துக்கலாம். Or else உங்களுக்கு இதுக்கு less than 600 எனக்கு ஐகானே வேணாம் அப்படின்னா you can switch off that icon also. இங்க ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க, no cell icon. ஐகானே ஆஃப் பண்ணி வச்சிடலாம், ஐகானே வேண்டாம்னாலும் விட்டுடலாம். பட் சம்டைம்ஸ் இப்போ சில ரீசன்னால என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் இந்த வேல்யூ மட்டும் காமிக்க வேண்டாம், பாசிட்டிவா லாஸா அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா, அவங்க வேல்யூ பார்க்க வேணாம், வேல்யூ ஹைடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் த ரிவீல் த வேல்யூஸ் டு மை ஆடியன்ஸ் அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஷோ ஐகான் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐகான் மட்டும் தான் தெரியும், வேல்யூ தெரியாது. only the icon will be available, value may not be available here, value irukadu. Okay and okay, so it shows only the value, sorry, icon without the value. Okay, as usual I did the easiest part. ஈஸியான வேலைலாம் நான் முடிச்சிட்டேன். அடுத்தது நீங்க பண்ண போறீங்க. பவர் பிளே. வாட் இஸ் பவர் பிளே? ஃப்ரீ ஹிட்னு ஒன்று முன்னாடி கொடுத்தா அது வேற. முதல் பண்றவங்களுக்கு 2 6, அடுத்த பண்ணவங்க 2 4. இப்போ முதல் 2 பேருக்கு ஒருத்தருக்கு 6 கிடையாது, முதல் பண்றவங்களுக்கு 6 கிடையாது, முதல் 2 பேருக்கு 6, அடுத்த 2 பேருக்கு 4, அடுத்த 2 பேருக்கு 3, அப்புறமா 2. ஏன்னா நிறைய பேர் 6 வாங்கணும், நிறைய பேர் 4 வாங்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ என்ன பண்ண போறீங்க, எக்ஸசைஸ் நம்பர் 8. we have 4 or 5 tables. முதல் டேபிள்ல இருந்து ஆரம்பிப்போம். டாஸ்க் நேம், ஸ்டார்ட் டேட். ஸோ ஒவ்வொரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்கை என்னைக்கு பண்ண போறோம் அந்த ஸ்டார்ட் டேட்டும் இருக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ அ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஹைலைட் ஆல் த ஸ்டார்ட் டேட் இன் கிரீன். ஸ்டார்ட் டேட் எல்லாம் எனக்கு கிரீன் கலர்ல வரணும். which happens last week. போன வீக்ல நடந்த டாஸ்க், போன வீக்ல நடந்த டாஸ்க் எல்லாமே எனக்கு கிரீன் கலர்ல நடக்கும். போன வீக்ல நடந்த டாஸ்க் 1ஆம் தேதி 2ஆம் தேதி எல்லாம் போன வீக்ல நடந்த டாஸ்க், அதெல்லாம் கிரீன். இந்த வீக்ல, திஸ் வீக், இந்த வீக்ல நடக்க போற டாஸ்க் எல்லாம் எல்லோ கலர்ல வரணும். நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரத்துல நம்ம பண்ண போற டாஸ்க் எல்லாமே, அடுத்த வாரம் 11 13 16 அடுத்த வாரம். இது டாஸ்க் எப்படி எடுத்துக்கணும், மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும், சாட்டர்டே வரைக்கும் எடுத்துக்கும். இந்த வீக்லாம் போன வீக்னா போன மண்டே போன சாட்டர்டே வரைக்கும், அடுத்த வீக்னா அடுத்த மண்டே சாட்டர்டே வரைக்கும். கொஸ்டின் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர். லாஸ்ட் வீக் கிரீன் கொஸ்டின் மேல இருக்கு, எப்படி வரணும்ன்றது கீழே இருக்கு. Monday to Saturday. அப்படிதான் நீங்க கால்குலேட். லாஸ்ட் வீக் திஸ் வீக் அப்படி எடுத்துக்கோன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் திஸ் வீக் தான் கான்செப்ட். லாஸ்ட் வீக் திஸ் வீக் நெக்ஸ்ட் வீக். திஸ் வீக் எல்லோ ஆல் த ஸ்டார்ட் டேட் இன் எல்லோ which happens this week. அடுத்த வாரம் தான் ரெட். Additional formatting this week, next week, additional formatting, manage rule,
ஃபார்மேட்டிங் நாலு போட்டீங்க. லாஸ்ட் வீக் ரெகுலர் போட்டீங்க. formatting, manage, நீங்க அதே நார்மல் மிஸ்டேக் பண்ணீங்க. இது எப்படி? Yes, ma'am. Additional formatting, open the condition of last 7 days is not required. Manage conditional formatting. Next week, 2 times. Next week, 2 times. Next week. Show me the condition. Show me. Okay. Select this range. Then conditional formatting. Highlight cell rules. Date occurring. Then last week. Less than last week. Last week. போன வீக்ல பண்ண அதாவது அந்த டாஸ்க்லாம் நம்ம பண்ணிட்டோம், பண்ண ஆரம்பிச்சாச்சு, அதனால கிரீன். ஸோ அதெல்லாம் கிரீனில் போயிடுச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் பண்ண டாஸ்க் எல்லாம் கிரீன். அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், அப்புறம் டேட் அக்கரிங் திஸ் வீக். இந்த வாரம் நம்ம பண்ண போற டாஸ்க் பண்ணி முடிக்க போற டாஸ்க் திஸ் வீக், அதெல்லாம் எல்லோன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எல்லோ. அடுத்த வாரம் நம்ம பண்ண போற டாஸ்க் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டேட் அக்கரிங் நெக்ஸ்ட் வீக். வரப்போற வாரத்தில் பண்ண போற டாஸ்க் எல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்து வைக்கிறேன். ஏன்னா அந்த டாஸ்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அதனால அது ரெட். தட்ஸ் ஆல். ஸோ போன வாரத்தில் நடந்த டாஸ்க் எல்லாம் கிரீனு, இந்த வாரத்தில் நடந்த டாஸ்க் எல்லாம் எல்லோ, அடுத்த வாரத்தில் நம்ம பண்ண போற டாஸ்க் எல்லாம் கிரீன். பக்கத்திலே ஒரு காலம் இருக்கு பாருங்க, சிட்டி சேல்ஸ் இன் லேக்ஸ். சிட்டி சேல்ஸ் இன் லேக்ஸ் இதை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஹியர் இஸ் யூ ஆர் கோயிங் டு டூ அ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் லைக் திஸ்.
எங்கெல்லாம் சேல்ஸ் அபவ் ஆவரேஜா இருக்கோ கிரீன், அபவ் ஆவரேஜா இருந்தா கிரீனு, பாட்டம் 25%, கடைசி 25%, லாஸ்ட் 25% should be in red. Above average is green, bottom 25% is red. Completed, sir. Above average is green, bottom 25% is red. Open the condition to Above average, below 20. above average. Sorry, value. Sir. இங்கே क्वेश्चन ஆன்சர் போடுங்க. Sir, green வந்தா Sir, percentage போடுங்க. sir, சீக்கிரம். Sir. ரெண்டு தடவை பண்ணீங்க. training. Manage. என்ன அப்போ formatting manage. Training set models. sir, Manage. What is 25? Why 25? அந்த 25% bottom 25 choose பண்ணும்போது அது 25% கொடுங்க. வெறும் 25 தான் இருக்கு. Okay. Select this column city. Conditional formatting. First condition is top bottom rules. First என்ன பண்ணோம் above average. நேரடியாவே இருக்கு பாருங்க. நிறைய பேர் ஆவரேஜ்லாம் கண்டுபிடிச்சி வேற டைப் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் தேவையில்லை. நிறையவே இருக்கு. above average. What is the color for it? Green. Second condition.
conditional formatting, top bottom rules, bottom 10, actually bottom 20 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், bottom 25%. ஓகே, அடுத்தது equipment name and responsive time. Equipment name, responsive time. What are you going to do based on this equipment name and responsive time is apply the data bars. ஆனால் உல்டாவாக அப்ளை பண்ணணும். நெகட்டிவ் எல்லாம் க்ரீனு, பாசிட்டிவ் எல்லாம் ரெட். நெகட்டிவ் க்ரீன், பாசிட்டிவ் ரெட். ஷோ பார் ஒன்லி. எனக்கு பார் மட்டும்தான் தெரியணும், வேல்யூ தெரியக்கூடாது. I don't want to see the values, I want to see only the bars. ரிவர்ஸ்ல பண்ணணும். வர ஓகே, ஆக்சுவலி இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டேட்டா பார்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே நேராகவே ஐ வில் கோ டு மோர் ரூல்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக மோர் ரூல்ஸ்க்கு போயிடலாம். மோர் ரூல்ஸ் அண்ட் இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாசிட்டிவ் பார் கலர், சாலிட் ஃபில்லுன்னு போயிட்டு பாரு. பாசிட்டிவ் பார், பாசிட்டிவ் பாருக்கு என்ன கலரு? பாசிட்டிவ்க்கு ரெட்டா? பாசிட்டிவ் ரெட். நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ் இன் கிரீன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்னது? ஷோ பார் ஒன்லி. தட்ஸ் இட். சாரி, ஐ எம் டூயிங் இட் இன் some other column. இதுக்குள்ள பண்ணணும். ரெஸ்பான்சிவ் டைம் தானே பண்ணணும். செலக்ட் திஸ் காலம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா பார்ஸ், more rules, and I'll say this positive in a red, negative values access in a green, and finally we have to say show bar only. So inga faster response பண்றது நெகட்டிவா இருக்கிறது பெட்டர், ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பாசிட்டிவா இருக்கிறது இட்ஸ் நாட் குட், ரெட். ஸோ பக்கத்துல இன்னொரு காலம் இருக்கு பாருங்க, மந்த் அண்ட் P&L. month and P&L. So what are you going to do for this month and P&L is apply a conditional formatting like this. Positive இருந்தா green color up arrow, negative இருந்தா red color down arrow. வெறும் ஐகான் மட்டும்தான் வரணும், வேற ஐகான்லாம் வரக்கூடாது.
பாசிட்டிவாக இருந்தால் க்ரீன் அப்பு, நெகட்டிவாக இருந்தால் ரெட்டு டவுனு, அவ்வளோதான். வேற எந்த கலர்ஸும் வரக்கூடாது, எம்டியாகவும் வரக்கூடாது. ஐகான்ஸ் மட்டும்தான் தெரியணும். ஐ ஷுட் சி ஒன்லி தி ஐகான்ஸ், நாட் த வேல்யூஸ். வி ஷுட் சி ஒன்லி தி ஐகான்ஸ். ஐகான்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேல்யூஸ் தெரியக்கூடாது. ஆமாம், ப்ராஃபிட்டாக இருந்தால் அப்பு, க்ரீன் அப். ஐ வாண்ட் த சேம் ஐகான் ஆஸ் இட் இஸ். சார் ஜனவரி எம்டிஆர் color should not appear. Sir, 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 இங்க சார். Okay. Icon vara. Select this range. Conditional formatting. Icon set. ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி மாற்றலாம், இல்லை நேரடியாகவே நாம் போயிடலாம். ஐ கேன் கோ டு த மோர் ரூல் ஸ்ட்ரெயிட் அவே அண்ட் பர்சன்டேஜுக்கு பதிலாக ஐ வில் மேக் இட் ஆஸ் நம்பர் அண்ட் பர்சன்டேஜுக்கு பதிலாக ஐ வில் மேக் இட் ஆஸ் நம்பர். கிரேட்டர் தென் 0, 0க்கு மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்போ என்ன வரணும் எனக்கு? க்ரீன் கலர் அப் ஏரோ. லெஸ் தென் 0 கடைசியாக பாட்டமில் இருக்க போகிறது ரெட்டு கலர் டவுன் ஏரோ. எல்லோ கலர் எனக்கு வேண்டாம், இது நான் சொன்ன சில பேர் பண்ணவே இல்லை. இதை எல்லோ கலர் வேணாம்னா என்ன பண்ணணும்? நோ செல் ஐகான். ஸோ எல்லோ கலருக்கு வேண்டாம். தென் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் வேல்யூ ஷுட் பி சீன், ஐ வாண்ட் ஒன்லி த ஐகான். என்ன பண்ணணும்? ஷோ ஐகான் ஒன்லி. ஓகே, எஸ். எங்கெல்லாம் ப்ராஃபிட்டாக இருக்கோ அங்கெல்லாம் க்ரீன் அப்பு, எங்கெல்லாம் லாஸாக இருக்கோ, ப்ராஃபிட்டாக இருந்தால் க்ரீன் கலர் அப் ஏரோ, நெகட்டிவாக இருந்தால் ரெட்டு கலர் டவுன் ஏரோ. அதுவும் இல்லாமல் ஐகான் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஒன்லி த ஐகான்ஸ் ஆர் விசிபிள். எஸ். நெக்ஸ்ட், எம்ப்ளாயி நம்பர் அண்ட் ஆப்சன்ட் டேஸ், சாரி நேம். எம்ப்ளாயி நேம் இருக்கு, ஆப்சன்ட் டேஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு டூ அ conditional formatting. Color scales, apply the color scale. Sort, அதாவது கம்மியாக லீவ் எடுத்தவங்க க்ரீன் கலரில் இருக்கணும், மேலே வரணும். Who has taken very less leave, they should come on the top with green color. Top with green color. மேலே இருக்கணும் green color, top with green color. Green color 0 மேலே வரணும்.
smallest பண்ணா Okay. Select this range. First என்ன apply பண்ணோம்? Conditional formatting, color scale. Which color scale? Second. ரெண்டாவது இருக்கு அது. நிறைய பேர் first apply பண்ணிட்டீங்க. Second color scale. அப்புறமா இங்க ரைட் கிளிக் பண்ணணும். இது ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக், சார்ட், smallest to largest. ஸோ அப்போ தான் கம்மியாக லீவ் எடுத்தவங்களாம் க்ரீன் 0 days, அதிகமாக லீவ் எடுத்தவங்களாம் ரெட் 7 daysக்கு மேலே லீவ் எடுத்தவங்க ரெட் கீழே வருது. ஸோ வி ஆர் சார்ட்டட் இன் அ ஆர்டர், ரைட். செல்லுக்குள்ளேயே பார் சார்ட் எல்லாம் பார்த்துட்டோம். சாரி, செல்லுக்குள்ளே பார் சார்ட் கரெக்ட், பார் சார்ட் பார்த்தாச்சு. அடுத்தது லைன் சார்ட்டு, காலம் சார்ட்டு, வின் அண்ட் லாஸ்லாம் செல்லுக்குள்ளேயே எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா we will see some tips about validation, sorting, filtering also. எவ்வளோ maximum we will try to cover it by today. So before that I think you can save the file. We'll go for a break. Strategic timeout. Pause it. Right. Exercise number 9. So let us start with the exercise number 9. We have completed the last one. What we did is conditional formatting. Maybe I can say this is the extension of the last session. One session oda conditional formatting oda extension nu sollikalam. So we have a table available here. Namakitta oru table irukku. Where is that file? Yes. We have performance driver quarter 1, quarter 2, quarter 3, quarter 4 ன்னு இருக்கு. I think it's not a performance driver. கொஞ்சம் தப்பா இருக்கு. It's a metrics ன்னு போட்டுக்கலாம். I'll put a headings as metrics. மேலே கீழே இருக்கிறதே மேலே வந்திருக்காது. அன்நோயிங்லி ஏதோ மிஸ்ஸிங் ஆயிருக்கு. ஹெட்டிங் மட்டும் மாற்றிடுங்க. பர்ஃபார்மன்ஸ் டிரைவர், த்ரூஅவுட் வேரியன்ஸ், ரெஸ்பான்ஸ் டைம் டீவியேஷன், இது சம் ப்ராடக்ட்ஸோ ஏதோ ஒன்று இருக்கு. இதில் we have some negative values, we have some positive values also available. Negative values and positive values available. Now what I want to do is I want to highlight how was my trend. இப்போ முதல் மெட்ரிக்ஸ் ஓட முதல் ப்ராடக்ட் ஓட ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, அப்போர்டா போதா, வெதர் இட்ஸ் கோயிங் அப்வர்ட்ஸ் ஆர் வெதர் இட்ஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ், அதோட ட்ரெண்ட் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். விஷுவலா பார்க்கணும். விஷுவல் நீங்க பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது லெஸ்ஸாக நெகட்டிவ்ல இருந்திருக்கு, அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 677 வந்து நிற்குது. பர்ஃபெக்ட், பார்க்கறதுக்கு புரியுது. பட் ஐ வாண்ட் டு ஷோ இட் இன் அ விஷுவல் மெத்தட். இந்த விஷுவலாக காமிக்கணும். விஷுவல்னாலே ஃபர்ஸ்ட் திங்ஸ் கம்ஸ் டு அவர் மைண்ட். முதல்ல நம்ம மைண்டுக்கு வருது சார்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை செலக்ட் பண்ணுவோம். லெட் அஸ் செலக்ட் த டேபிள். Could you tell me how can I select the entire table? Control Shift 8 or star. Very good. Select the table. Control Q press பண்ணிக்கங்க. டேபிளை செலக்ட் பண்ணி Control Q. சார்ட்னு ஒன்று பாருங்க. சார்ட். when you go to the chart, என்ன கேட்டிங்கன்னா I don't recommend a chart for this bigger data. சார்ட் எப்போ யூஸ் பண்ணலாம்? ஒரு 4 ரோ இருக்கு, 4 காலம் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி ஒரே டேட்டா இயர் வைஸ் மந்த் வைஸ் இருக்கு, அந்த மாதிரிக்குன்னா நீங்கள் சார்ட்டு போடலாம். பட் இதுக்கெல்லாம் நம்ம சார்ட் போட்டால் அந்த அளவுக்கு பார்க்கறது நல்லா இருக்காது. பட் லெட் அஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். சார்ட்ஸில் போய் கிளஸ்டர்டுன்னு செலக்ட் பண்ணுற பாருங்க. எனக்கு இந்த மாதிரி வருது. இதை வச்சு எனக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்டால் ஒன்றுமே புரியல. இதில் குழப்பமாக தான் இருக்கு எனக்கு. இதில் எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, எந்த ப்ராடக்ட் இதுவாக இருக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எந்த மெட்ரிக்ஸ் நல்லா இருக்குன்னு புரியல. ஸ்டாக்டு போய் பார்ப்போம், இல்லை ஸ்கேட்டர் போய் பார்ப்போம். ஸ்டில் இதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா கூட மோர் சார்ட்ஸ்னு ஒன்று பாருங்கள். மோர் சார்ட்ஸ். சார்ட்டை பற்றி இன்டெப்த்தாக நம்ம அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் ஐ கோ டு ஆல் சார்ட்ஸ். I select some charts, line chart, column chart, pie chart, bar chart, நிறைய chart select பண்ணுறேன். None of the chart is solving my problem. என்னோட ப்ராப்ளத்துக்கு எந்த சார்ட்டுமே கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கல. எந்த சார்ட் ஒன்று சும்மா செலக்ட் பண்ணி ஓகேன்னு கூட கொடுத்து பாருங்களேன்.
சப்போஸ் நான் லைன் சார்ட்டுன்னு செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுக்குறேன், அது கூட அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை பாருங்க, ஜம்ப் தான் இருக்கு, இல்லை ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ த பெஸ்ட் வே இஸ் செலக்ட் தட் 4 லைன்ஸ். முதல் 4 லைனை மட்டும் செலக்ட் பண்ணு. டோன்ட் செலக்ட் த என்டையர் டேட்டா, அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல 4 லைன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதே கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் இருக்கு பாருங்க ஸ்பார்க் லைன்ஸ், மினி சார்ட். ஸ்பார்க் லைன்ஸை கிளிக் பண்ணால் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பார்க் லைன்: லைன் ஸ்பார்க் லைன், காலம் ஸ்பார்க் லைன், வின் அண்ட் லாஸ். மூணுமே என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடுவோம். லெட் அஸ் கம் டு த லைன் ஸ்பார்க் லைன். ஒரு சின்னதாக ஒரு லைன் சார்ட்டு, அங்கே ஒரு குட்டியாக ஒரு லைன் சார்ட் வந்துருக்கு. யூ கேன் see a small line chart is appearing there. இதை அப்படியே காப்பி பண்ணோம். நோ ஷார்ட்கட் கீ ஃபார் திஸ். இதுக்கு ஷார்ட்கட் கீலாம் கிடையாது. நீங்கள் கார்னரில் போய் ட்ராக் பண்ணி தான் கொண்டு வரணும். யூ ஹேவ் டு கோ டு த கார்னர் அண்ட் யூ ஹேவ் டு ட்ராக் இட் அண்ட் யூ ஹேவ் டு பிரிங் இட் டில் தி பாட்டம் ஹியர். ஓகே, ஸோ வி காட் த ஸ்பார்க் லைட். ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸ் பாருங்க அப்வர்ட்ஸில் போயிருக்கு. செகண்ட் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கு, அப்புறம் டிப் ஆயிருக்கு, இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ கேன் சி த மெட்ரிக்ஸ் ஹியர், ரைட். பட் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். லெட் மீ செலக்ட் திஸ் 4 cells and I press Ctrl Q again and I'll go to the spark line and I'll select this line chart. I click on this line chart and I'll go to the corner and I drag it down here. Yes. Spark line வந்திருக்கு. But do you see any changes for the first time? முதல் தடவையா நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியணும். There should be some changes on your screen. Could you tell me what is the change? கலரா? என்ன கலர்? வேற ஏதாவது சேஞ்ச் தெரியுதா முதல் தடவையா ஃபர்ஸ்ட் டைம்? யூ கேன் see there is a tab appearing on the top. இது பேர் என்னன்னு தெரியுமா? மார்னிங் சொல்லியிருக்கேன். கான்டெக்சுவல் tab. வெரி குட், சூப்பர். கான்டெக்சுவல் tab. இந்த கான்டெக்சுவல் tab நான் சொன்னேன் இல்லைங்களா, கான்டென்ட் ஏற்ற மாதிரி டேபும் மாறிக்கிட்டே இருக்கு. செகண்ட் ட்ரைனிங் செகண்ட் டே வரும்போது நம்ம நிறைய கான்டெக்சுவலில் தான் வேலையே இருக்குது. 90% ஆஃப் அவர் ஒர்க் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் கான்டெக்சுவல் தான். ஸோ அந்த கான்டெக்சுவல் டேப்னு ஒன்று வருது பாருங்க. இஃப் த கான்டெக்சுவல் டேப் இஸ் நாட் அப்பியரிங், அது அப்பியர் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? உங்கள் கர்சர் இங்கே இல்லை, உங்கள் கர்சர் வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். இஃப் யூ கர்சர் இஸ் இன் சம் அதர் பொசிஷன் யூ மே நாட் கெட் த கான்டெக்சுவல் டேப். உங்கள் கர்சர் அங்கே இருந்ததுனால தான் கான்டெக்சுவல் டேப் மேலே வரும். ஸ்பார்க் லைன்னு வந்துருக்கு பாருங்க. What is the purpose and what is the usage of this contextual? இந்த contextualனால என்ன purpose, என்ன use? For example, in the spark line I want to know which date or which quarter we have the highest. எந்த குவார்ட்டர்ல அதிகமாக இருக்குது, எந்த குவார்ட்டர்ல கம்மியாக இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பார்க் லைனுக்கு போயிடுங்க. go to the spark line and I select high point and low point. இல்லை நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். ஹை பாயிண்ட்டை ஒரு டிக் அடிக்கிறேன். ஸோ ஹை பாயிண்ட்டு ஒரு டிக் ஆகிருப்பாங்க. You can see the high point is there is a small click, there is a red color icon appearing on the highest point. அதே மாதிரி low point, low point ஒரு click அடிக்கிறேன். lowest point is also highlighted. And but இதுல ஒரு சேஞ்ச் இருக்கு. what is the challenges? both the highest point and low points are in red color, ஒரே கலர்ல இருக்கு. எனக்கு பார்த்தா புரியல அது அந்த அளவுக்கு. ஏன்னா எது பார்த்து ஓரளவு தெரியும் நமக்கு. ஹையஸ்ட்னா மேலே இருக்கும், லோயஸ்ட்னா கீழே இருக்கும். பட் ஸ்டில் I want a different color for the high point and different color for the lowest point. என்ன பண்ணலாம்? ஸ்டைல்ஸ் இருக்கு. எஸ், மார்க்கர் கலருக்கும் போகலாம். ஸ்டைல்ஸுக்கு போயிடுங்க. அண்டர் ஸ்டைல்ஸ் ஸ்பார்க்ல என்ன பண்ணோம்? ஸ்டைல்ஸ். தெர் ஆர் சம் ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் கலர்ஸ். ஒரு பேட்டர்ன்டு கலர் நம்ம ஆல்ரெடி இருக்கும் பாருங்க. ஸ்டாக் கலர்ஸ் நாங்கள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதில் எந்த கலர்ஸ் வேணுமோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ செலக்ட் ஃப்ரம் த லாஸ்ட் த தேர்ட் ஒன். லாஸ்ட்லேருந்து மூணாவது ஆப்ஷனும் நான் செலக்ட் பண்ணுறேன். லாஸ்ட்லேருந்து தேர்ட் செலக்டிங் இட். யூ கேன் செலக்ட் எனி திங். I am selecting from the last the third one. Yes, you can see the green color and you can see spark line is in green, highest is in green, lowest is in red. Okay, but manually நீங்க colors மாத்தணும்னா, if you want to change the colors manually, first spark line color போய்டும். spark line color ன்றது இந்த line உடைய color, this line color. Go to the spark line color. Under this, I can select some colors. In the line odaya color, for example, I'll go with the something dark blue color. In the line odaya color, this line color, and this line's color seems to be very thin. பார்க்கிறதுக்கு ரொம்ப மெலிசா இருக்கு. I'm not able to visualize it properly. So அப்ப என்ன பண்ணலாம்?
ஸ்பார்க் லைன் கலரில் போயிட்டு வெயிட்ன்றது அதோட வித் அதோட திக்னஸ். அது திக்னஸ் எப்படி இருக்கணும்? மேபி ஐ வில் கோ வித் சம்திங் 2.5 or 3 points. சப்போஸ் ஐ வில் கோ வித் 3 points. எஸ். ஸோ கொஞ்சம் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மோர் திக்கர் லைன் ஹியர். இன்ஸ்டெட் ஆஃப் வெரி தின்னர் ஐ மேக் இட் அஸ் மோர் திக்கர் ஹியர். ஸோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கலரை மாற்றணும்னா நீங்கள் இங்கே போய் மாற்றிக்கலாம். மார்க்கர் கலரில் இருக்குது பாருங்கள். நெகட்டிவ்ஸ்க்கு என்ன கலர் வேணும், மார்க்கர் லோ பாயிண்ட்ஸுக்கு என்ன கலர் வேணும், ஹை பாயிண்ட்ஸுக்கு என்ன கலர் வேணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன கலர் வேணும். ஈச் பாயிண்ட் வாட் இஸ் த கலர் யூ வாண்ட், யூ கேன் சேஞ்ச் யுவர் கலர்ஸ் ஹியர். கேன் ஐ ட்ரா எ லைன்? இப்போ எனக்கு இது ஓகே ஹையஸ்ட் லோயஸ்ட்லாம் தெரியுது. பட் இதில் எது வந்து பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு சம்டைம்ஸ் ஹையஸ்ட் நெகட்டிவாக கூட இருக்கலாம். ஹையஸ்ட் வேல்யூ நெகட்டிவ்லேயே ஹையஸ்டாக இருக்கலாம், பாசிட்டிவ்ல கூட லோயஸ்ட் வரலாம். ஸோ அதனால் எனக்கு ஒரு ட்ரா லைன் பண்ணணும். இந்த லைனுக்கு மேலே உள்ளதுனா பாசிட்டிவ்னு அர்த்தம், அந்த லைனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ். ஒரு லைனை ட்ரா பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரா எ லைன் அட் த 0th பொசிஷன். ஸ்பார்க் லைனுக்கு போயிடுங்க. ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆக்சஸில் ஷோ ஆக்சஸ், ஆக்சஸில் போயிட்டு ஷோ ஆக்சஸ். எஸ், இட் வில் ஷோ யூ த ஆக்சஸ். ஒரு ஆக்சஸ் வரும் பாருங்க. அந்த லைனுக்கு மேலே உள்ளதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம், அந்த லைனுக்கு கீழே உள்ளதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ். ஃபியூச்சரில் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போதைக்கு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் லைன் வரும். ஃபியூச்சரில் டார்கெட் கூட லைன் வைக்கலாம். எனக்கு 500க்கு மேலே போனால் அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணணும், அதுக்கு மேலே இருக்கலாம் க்ரீன், அதுக்கு மேலே அதுக்கு நடுவில் ஒரு லைன், அந்த லைனுக்கு மேலே போனால் ப்ராஃபிட், டார்கெட் தாண்டிட்டோம், அந்த லைனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ், டார்கெட்டுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அது ஃபியூச்சரில், இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் இதான் வந்து. ஸோ யூ கேன் ட்ரா எ லைன் அட் த 0th பொசிஷன். இப்போ இந்த லைனே வரலன்னா என்ன அர்த்தம்? இஃப் யூ டோன்ட் ஹாவ் திஸ் லைன் அட் ஆல், இந்த மாதிரி ஒரு லைனே இல்லை, எல்லாத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லைனே அந்த மாதிரி வரலன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த இதில் 986 1396 C86 இங்கே எங்கேயுமே நெகட்டிவ் இல்லைன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இதுவும் பாசிட்டிவ் வேல்யூன்னு எடுத்துப்போம், அப்போ அந்த லைனே வராது. நெகட்டிவே இல்லைனாலும் லைன் வராது, பாசிட்டிவே இல்லைனாலும் லைன் வராது. இஃப் யூ டோன்ட் ஹாவ் த பாசிட்டிவ் வேல்யூ ஆல்சோ யூ நெவர் கெட் த லைன். ஸோ நெகட்டிவே இல்லை, அந்த ரோ ஃபுல்லாகவே நெகட்டிவே இல்லைனாலும் லைன் வராது, அந்த லோ ஃபுல்லாகவே பாசிட்டிவே இல்லைனாலும் லைன் வராது. ஓகே, சரி. ஸ்பார்க் லைன் இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். நவ் ஐ சேஞ்ச்டு மை மைண்ட். ஐ டோன்ட் லைக் திஸ் லைன் ஸ்பார்க் லைன். எனக்கு இந்த லைன் ஸ்பார்க் லைன் பதிலாக இது ஒரு காலம் சார்ட்டாக மாற்ற முடியுமா? எஸ், ரெண்டு மெத்தட். ஒன்று, இந்த காலம் சார்ட்டை நீங்கள் இங்கேயே மாற்றலாம். யூ கேன் சேஞ்ச் த காலம் சார்ட் ஹியர் இட் செல்ஃப், ஆர் யூ கேன் புட் த லைன் சார்ட் ஆர் காலம் சார்ட் இன் சம் அதர் ஏரியா ஹியர். வேற ஒரு ஏரியாவில் கூட கொண்டு வரலாம். ரெண்டுத்தையுமே பார்த்துருவோம். இங்கே எப்படி கொண்டு வரது? செலக்ட் திஸ் ஸ்பார்க் லைன், go to the spark line tab, contextual tab. அதில் 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. You can see 3 options are available: line, column, win and loss. Line, column and win and loss. So suppose I am selecting column and I am selecting win and loss. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? win and loss என்ன பண்ணும்? based on your value. இப்போ உங்கள் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பார் சைஸ்லாம் மாறாது. பாசிட்டிவா லாஸா, அது பேரே வின் லாஸ். நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமா லாஸில் இருக்குமான்றதை காமிக்கும், அவ்வளோதானே தவிர எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸு, பார் சைஸ்லாம் மாறாது. பெரிய வேல்யூ வந்தாலும் சரி பார் சைஸ் அதே மாதிரி தான் இருக்கும், சின்ன வேல்யூ வந்தாலும் பார் சைஸ் ஒரே மாதிரி தான். செக் பண்ணி பார்த்துருவோமே. செலக்ட் திஸ் அண்ட் ஐ கிளிக் ஆன் வின் அண்ட் லாஸ். எஸ், இங்கே பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பண்ணதே எடுத்துப்போம். 81க்கும் அதே பார் சைஸ் தான், 1950க்கும் பார் சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். So the bar size is not varying, but it's showing எங்க highest, எங்க lowest, எங்க profit, எங்க loss அப்படின்றது தெரியுமே தவிர எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த பார் சைஸ் மாறாது. பட் அதுக்கு அப்படியே ரிவர்ஸு காலம் த பார் சைஸ் வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் யுவர் வேல்யூஸ். கொடுத்து பார்ப்போமா? காலம். எஸ், நீங்கள் பாருங்கள் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பார் சைஸ் மாறும். 81க்கு கொஞ்சம் சின்ன பாராக இருக்குது, 195054க்கு கொஞ்சம் பெரிய பாராக இருக்குது. யுவர் பார் சைஸ் மே வேரி பேஸ்ட் ஆன் த values. ஓகே, பட் எனக்கு இந்த ஸ்பார்க் லைன் என்னமோ பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. ஐ எம் நாட் ஏபிள் டு see that. ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரெசென்ட் இட் இன் அ மீட்டிங், வெபினார், செமினார். எனக்கு ப்ராப்பராக இதால் ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்க்ரீஸ் த வித் ஆஃப் தி ஸ்பார்க் லைன். இந்த ஸ்பார்க் லைனோட வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு அண்ட் இன்க்ரீஸ் த ஹைட். இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த ஹைட் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்பார்க் லைன். ஒரு ஸ்பார்க் லைனோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
Select the entire table. ஒன்னா பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. Select the entire column or table. So இந்த 11th row select பண்ணி control shift down arrow. The 11th row select பண்ணி control shift down arrow. Table ஃபுல்லா select பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு row உடைய height, ஏதாவது ஒரு row height increase பண்ணுங்க. எல்லா row height increase பண்ணனும். ஏதாவது ஒரு row height increase பண்ணுங்க. So if I increase any one of the row height, yes, all the row height will get increased. இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்கும். Now I can see a better chart. So I can present a better chart. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணிட்டு இருக்க முடியாது, விச் இஸ் வெரி 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 காம்ப்ளிகேட்டட். கரெக்டா? ஸோ இதுக்கு ஒரு சார்ட், இதுக்கு ஒரு சார்ட்னு சொல்லி 26 ப்ராடக்ட் இருக்கு, 30 ப்ராடக்ட் இருக்குன்னா 30 ப்ராடக்ட் 30 சார்ட் ட்ரா பண்ணால் பீப்புள் வில் நாட் கெட் they will not see it, they will get annoyed. ஸோ இந்த மாதிரி சின்னதாக சிம்பிளாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ண முடியாது, which we can do it in a normal chart. You cannot display the values inside this chart. இந்த சார்ட்டுக்குள்ள வேல்யூஸ் நீங்கள் நார்மல் சார்ட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, அங்கே வேல்யூஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுவோம். இது எவ்வளோ வேல்யூஸ், அது இங்கே பண்ண முடியாது. செகண்ட் திங், யூ cannot display the x axis and y axis. XIYன்னு ஒரு பார் இருக்கும் நார்மல் சார்ட்டில். தட் cannot be done in spark lines as of now. அதுவும் இல்லாமல் as of now we have only 3 spark line, column, winner loss. They are working on it. Actually நான் 2 சார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ அக்டோபர்லேயும் நவம்பர்லேயும் I seen the beta version of that pie chart and scatter chart. I have seen 2 charts already. They are working on it. Microsoft is working on it. Sooner they will launch it. கூடிய விரைவில் அவங்க லான்ச் பண்ணலாம், இல்லை லேட் ஆனாலும் ஆகும், சொல்ல முடியாது. We cannot predict it. சில ஃபீச்சர்ஸ்லாம் நான் போன ஆகஸ்ட்டில் பார்த்த ஃபீச்சர்ஸே இன்னும் வரல. ஸோ தேர் ஒர்க்கிங் ஆன் இட். பீட்டா அதெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீனப் பண்ணி அப்புறமா புது வெர்ஷன் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see. ஓகே, பட் சார்ட்டை எப்படி ட்ரா பண்ண ஞாபகம் இருக்கா? ஹவு வி காட் திஸ் சார்ட்? இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி தென் கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணோம், அப்புறமா ஸ்பார்க் லைன் ட்ரா பண்ணோம். சரி, இதே டேட்டாவை பேஸ் பண்ணி சேம் டேட்டா ஐ வாண்ட் ஒன் மோர் சார்ட்னு வச்சுங்களேன். ஒன் மோர் சார்ட் ஃபார் தி சேம் டேட்டா. ஸோ ஐ கேன் ப்ரெஸ் கண்ட்ரோல் கியூ அண்ட் ஐ வில் கோ டு த ஸ்பார்க் லைன். ஏதோ ஒரு ஸ்பார்க் லைன்னு செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எஸ், லைன் சார்ட் இஸ் கான். பட் ஏற்கனவே இருக்கிற பார் சார்ட்டை ஓவர் ரைட் பண்ணி லைன் சார்ட் ட்ரா பண்ணிச்சு. பட் எனக்கு அப்படி வேண்டாம். ஐ வாண்ட் த லைன் சார்ட் இன் சம் அதர் ஏரியா. வேற ஒரு ஏரியாவில் எனக்கு லைன் சார்ட் வரணும். என்ன பண்ணுவோம்? செலக்ட் தட் லைன், அந்த ரோவை அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. டோன்ட் யூஸ் கண்ட்ரோல் கியூ நவ். இப்போ கண்ட்ரோல் கியூ பண்ணக்கூடாது. இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. இன்சர்ட், அண்டர் தி இன்சர்ட், இந்த இன்சர்ட்டுக்கு போனால் யூ கேன் சி there is spark lines. இங்கே இருக்கு பாருங்க, லைன் ஸ்பார்க் லைன், காலம் ஸ்பார்க் லைன், வின் அண்ட் லாஸ். இதில் எது வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்க. ஆல்ரெடி நான் காலம் போயிட்டேன், அதனால் லைனோ இல்லை வின் அண்ட் லாஸ்க்கோ போயிடுங்க. ஐ கோ வித் த லைன். பட் இது என்ன பண்ணணும்னா எங்கே வேணும், வேர் யூ வாண்ட் திஸ் லைன் சார்ட்னு கேட்கும். முன்னாடி இருந்தது அப்படி கேட்கல. இட் ஹாஸ் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் லைன் சார்ட், காலம் சார்ட் ஆர் லைன் சார்ட். நெக்ஸ்ட் இமீடியட் காலம், பக்கத்து காலம்லேயே வந்துருச்சு. பட் இப்போ இது என்ன கேட்குதுன்னா எங்கே வேணும் உங்களுக்குன்னு கேட்குது. ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் த லொகேஷன் வேர் யூ வாண்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வரணும் பக்கத்துலேயே. ஓகே, எஸ். ஸோ வி ஹாவ் 2 charts ஃபார் 1 டேட்டா. ஒரே டேட்டாக்கு 2 சார்ட். ரைட்? இந்த இன்சர்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க ரோ வைஸ் கூட சார்ட் பண்ணிக்கலாம், காலம் வைஸும் பண்ணிக்கலாம். இப்போ மேல இருந்து கீழே நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம், அப்படி கூட சார்ட் ட்ரா பண்ணலாம். பாருங்க, மேல இருந்து கீழே செலக்ட் பண்றேன். இப்படி இல்லாம வர்டிகலா கூட நீங்க சார்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இன்சர்ட்ல போயிட்டு அதே ஸ்பார்க் லைன், லைனா காலமா, வின் அண்ட் லாஸா, அதே மாதிரி எங்க வேணும் இந்த ஸ்பார்க் லைன். ப்ராபபிளி எனக்கு இங்க வரணும்னு வச்சுக்கலாம் கீழே. ஸோ மேலே இருக்க டேட்டா கீழே வரணும், லெஃப்டில் இருக்க டேட்டாக்கு ரைட்டில் வரணும், மேலே இருக்க டேட்டா கீழே வரணும். அவ்வளோதான். ஓகே, எஸ், ஸ்பார்க் லைன் வந்துச்சு. ஸோ ரோ வைஸும் ஸ்பார்க் லைன் நீங்கள் ட்ரா பண்ணலாம், காலம் வைஸும் ஸ்பார்க் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எனக்கு ஸ்பார்க் லைனே வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் த ஸ்பார்க் லைன். could you tell me how can I remove or delete the spark line? ஸ்பார்க் லைனே நான் வேண்டான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட்லாம் ப்ரெஸ் பண்ணால் வேலையை டெலீட் ஆகாது.
ஸ்பார்க் லைன்ஸ்ல இருக்கு பாருங்க. ஸ்பார்க் லைன் நம்ம கடைசியில ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிளியர். கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன் ஆர் கிளியர் த செலக்டட் ஸ்பார்க் லைன் குரூப், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? கிளியர் செலக்டட் ஸ்பார்க் லைன்னா நம்ம கர்சர் எங்க இருக்கு, அந்த செல்லில் இருக்க ஸ்பார்க் லைன் மட்டும் போயிடும். செலக்டட் ஸ்பார்க் லைன் குரூப்னா மொத்த ஸ்பார்க் லைனும் போயிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிளியர் த ஸ்பார்க் லைன் ஒன் பர்டிகுலர் செல் முதல்ல, என்டையர் குரூப்பாக இருந்தால் கடைசியில் இருக்கு. ஓகே, done? Clear? Ready? Ten. அதே மாதிரி மெட்ரிக்ஸு, ப்ராசஸ், சர்வீஸ் ஆர்டர், எஸ்எல்ஏ வேரியன்ஸ், ஒர்க் ஆர்டர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதை பேஸ் பண்ணி வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஸ்பார்க் லைன் லைக் திஸ். பக்கத்து காலம்ல எனக்கு ஸ்பார்க் லைன் வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஸ்பார்க் லைன், முதல்ல ஒரு காலம் ஸ்பார்க் லைன், அப்புறமா லைன் ஸ்பார்க் லைன். கீழையும் காப்பி பண்ணும். யூ ஹேவ் டு காப்பி இட் ஆன் த பாட்டம் ஆல்சோ. ஹையஸ்ட் பாயிண்ட் கிரீன், ஹையஸ்டா இருக்கிற பாயிண்ட்லாம் கிரீனா இருக்கணும். லோயஸ்டா இருக்கிற பாயிண்ட்லாம் ரெட்டா இருக்கணும். ஷோ த ஆக்சஸ். ஆக்சஸ்னா என்ன அர்த்தம்? இந்த 0th பொசிஷன்ல ரெண்டாவது ஸ்பார்க் லைன் பாருங்களேன், இந்த 0 பொசிஷன்ல ஒரு லைன் மாதிரி வருது. அதுவும் அந்த லைனோடைய கலர் கொஞ்சம் லைட் ப்ளூ கலர்ல இருந்தா பெட்டர். லைட் ப்ளூ கலர் வித் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் நல்லா கொடுங்க, ஒரு 3 point திக்னஸ். ஸோ ஐ வாண்ட் 3 point as the thickness. ரெண்டு ஸ்பார்க் லைன் வரணும், ஒன்று காலம் ஸ்பார்க் லைன், லைன் ஸ்பார்க் லைன் பக்கத்திலேயே. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஸ்பார்க் லைன், ரெண்டாவது லைன் ஸ்பார்க் லைன்ஸ். கீழே வரைக்கும் காப்பி பண்ணோம் எல்லா டேட்டாவுக்கும். ஐ வாண்ட் தட் டு பி காப்பீட் ஆன் த பாட்டம் ஆல்சோ. ஸோ ஒன் பை ஒன்னா பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் ஸ்பார்க் லைன், அடுத்தது லைன் ஸ்பார்க். Question is on the top, output is on the bottom. So access show access. Show access.
Okay. Select this range. Control Q. முதல்ல என்ன ஸ்பார்க் லைன் வரணும்? ஸ்பார்க் லைனை போயிட்டு காலம் ஸ்பார்க் லைன் அப்படியே கீழே காப்பி பண்றேன். ஸ்பார்க் லைனோட கலர் வந்து லைட் ப்ளூ. ஹை பாயிண்ட்டுக்கு ஒரு கலர், மார்க்கர் கலர், ஹை பாயிண்ட் தட்ஸ் இன் ரெட். சாரி, ஹை பாயிண்ட் கிரீன் தானே? சாரி கிரீன், சாரி நான் ரெட்னு சொல்லிட்டேன். அடுத்தது லோயஸ்ட் பாயிண்ட் ரெட், சாரி low point is red, and I want to show the axis. Show axis. அவ்வளோதான். இதுதான் காலம் சார்ட்டுக்கு. லைன் சார்ட்டுக்கும் அதே மெத்தட் தான். செலக்ட் திஸ் டேட்டா, தென் கண்ட்ரோல் கியூ பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? இன்சைட்ல போயிட்டு விச் ஸ்பார்க் லைன் லைன். ஆனால் எங்கே கேட்கும்? எங்கே வேணும்னு கேட்கும். ஸோ எங்கே வேணும்? எனக்கு இந்த இடத்துல வேணும். ஓகே, and copy it on the bottom here. அப்புறம் பார்க் லைன், பார்க்கினோட கலர், ஆக்சுவலாக ஸ்பார்க்கினோட திக்னஸ் கூட மாற்ற சொல்லியிருக்கோம். வெயிட், go to the weight and make the width as 3 points. Then marker color, high point is green. High point is green. Marker color, low point is red. இன்னொன்று பெண்டிங் இருக்கு, என்னது? Axis. Show axis. I increase the width of both the columns. Select all the rows and increase the height of all the rows. Yes. Now you can see a better chart. Okay. இந்த மாதிரி செல்லுக்குள்ள வேற என்னென்னலாம் பண்ணலாம்? ஐ வாண்ட் டு கெட் அ எமோஜிஸ். எமோஜி யூஸ் பண்ணுறீங்களா? வாட்ஸ்அப்பு, மெயில்ஸ்க்கு, அந்த மாதிரிலாம். ஆக்சுவலாக எமோஜிஸ் என்ன கேட்டால் பவர் பாயிண்ட்லேயும் பவர் பாயிண்ட்லேயும் அவுட்லுக்கில் வேர்ட்லலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எக்ஸல்லையும் பண்ணலாம், பட் எக்ஸலில் கொஞ்சம் வேலை இருக்குது. பவர் பாயிண்ட் அவுட்லுக்கில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் இருக்கு இல்லைங்களா? விண்டோஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாட், ஃபுல் ஸ்டாப், விண்டோஸ் dot, just press windows dot. Windows dot press பண்ணாலே emojis வரும். You can see emojis are appearing here, right? இல்ல எந்த மாதிரி emoji வேணுமோ, for example I'll go with the thumbs up. Windows dot thumbs up click பண்றேன். பட் பாருங்க, unfortunately the thumbs up is in black color. So அந்த thumbs up select பண்ணி Home tab, go to Home tab. Font size கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், பார்க்கறது பெட்டராக இருக்குன்றதுனால I'm putting the font size in a better view, and I'll change the color of that thumbs up also, maybe red, blue, green, your wish, some color. Now we got this thumbs up. Windows dot. இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க, விண்டோஸ் டாட் ப்ரெஸ் பண்ணுங்க, விண்டோஸ் டாட் ஃபுல் ஸ்டாப். ஏதோ ஒரு எமோஜி செலக்ட் பண்ணுங்க, எந்த எமோஜி வேணுமோ அது செலக்ட் பண்ண அப்புறம் அது பிளாக் கலர் தான் வரும், ரைட்டா? செலக்ட் இட். வழக்கமாக ஒரு ஃபாண்ட் சைஸு கலர்லாம் மாற்றிங்க, அதே கான்செப்ட் தான். ஹோம் டேபுக்கு போயிட்டு இங்கே இருக்கு பாருங்க, கலர், ஃபாண்ட் கலர், அதில் போய் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கங்க. விண்டோஸ் செமிகோல்னா இது காமனாக யூஸ் பண்ணுறது விண்டோஸ் டாட். ஆக்சுவலாக இது பவர் பாயிண்ட்ல போட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும், பெட்டராக இருக்கும். ஏதாவது நம்ம கலரு அந்த அளவுக்கு ஆர்டிஸ்டிக் கரெக்டாக இல்லை. இது நம்ம பவர் பாயிண்ட் போய் இன்சர்ட் பண்ணி பாருங்களேன், அது எப்படி இருக்கோ அப்படியே வரும் பவர் பாயிண்ட். எக்ஸல்லையாவது ஓரளவு அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை. பவர் பாயிண்ட்டுக்கு போகிறேன், லெட் மீ கோ டு பவர் பாயிண்ட். நவ் லெட் மீ ப்ரெஸ் தட் விண்டோஸ் டாட். இப்போ நான் விண்டோஸ் டாட் ப்ரெஸ் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கோ அது அப்படியே வரும் லிட்டரலாக.
இதுக்கு ஒன்றும் நீங்கள் கலர் மாற்றுறது அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இட் லுக்ஸ் ஆஸ் இட் இஸ். பவர் பாயிண்ட்டு, வேர்டு, அவுட்லுக்லாம் பர்ஃபெக்டாக எப்படி இருக்கோ அப்படியே வந்துடும். எக்ஸலுக்கு மட்டும் நீங்கள் அந்த கலர் அதெல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இட் லுக்ஸ் பெட்டர் இன் அதர் டூல்ஸ் அதர் தென் எக்ஸல். சரி, வேற என்னென்னலாம் பண்ணலாம் செல்லுக்குள்ளேயே? செல்லுக்குள்ள சார்ட்டை பார்த்தோம், செல்லுக்குள்ள ஐகான் செட்டு பார்த்தோம், செல்லுக்குள்ள ஸ்பார்க் லைன்ஸ் பார்த்தோம். இப்போ செல்லுக்குள்ளேயே வி ஹவ் சீன் எமோஜிஸ். இப்போ நான் ஐ திங்க் எக்ஸசைஸ் நம்பர் 8ன்னு எடுத்துக்கலாம். 8 எக்ஸசைஸில் போகிறேன். இந்த 8th எக்ஸசைஸில் வி ஹவ் த டாஸ்க் நேம், ஸ்டார்ட் டேட். இந்த டாஸ்க் நேம் இருக்குது. இந்த டாஸ்க் நம்ம பண்ணணும், இதோட ஸ்டார்ட் டேட்லாம் இருக்குது. ஸோ சில டாஸ்க்லாம் நான் முடிச்சிட்டேன், சில டாஸ்க்லாம் இன்னும் பண்ணலை அப்படின்ட்டு தெரியணும். ஒரு காலத்தில் எஸ் நோ அதெல்லாம் போடுவாங்க. இப்போது இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. இன்சர்ட், அந்த இன்சர்ட்டில் போனால் இங்கே ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், கண்ட்ரோல்ஸ்னு. சார்ட்டுக்கு முன்னாடி கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் செக் பாக்ஸ்னு ஒன்று இருப்பாங்க. செக் பாக்ஸ், கிளிக் ஆன் திஸ் செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் அந்த செல்லுக்குள்ளே அந்த செக் பாக்ஸ் வந்துடும். யூ கேன் சி இன்சைட் த செல் த செக் பாக்ஸ் இஸ் அவைலபிள். அது அப்படியே கீழே கார்னரில் போய் ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரும். ஐ எம் பிரிங்கிங் இட் டு த லாஸ்ட் டில் த எண்ட். காப்பி அண்ட் பேஸ்ட், ட்ராக் இட் ஆன் த பாட்டம். எஸ், இப்போ எல்லாத்துக்குமே செக் பாக்ஸ் வந்துருக்கு பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரிப்பேர் மந்த்லி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை நம்ம முடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த ஆக்டிவிட்டி இஸ் கம்ப்ளீட்டட். ஒரு டிக் அடித்தா போதும், தட் ஆக்டிவிட்டி இஸ் கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். ஸோ எந்த ஆக்டிவிட்டிலாம் முடிச்சிட்டோமோ அதெல்லாம் ஒரு டிக்கு, எந்த ஆக்டிவிட்டிலாம் இன்னும் பண்ணலையோ அதெல்லாம் டிக் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ செக் பாக்ஸ் அண்ட் செக், முடிச்சதெல்லாம் செக் பண்ணலாம். அங்கே ட்ரூன்னு வரும் மேலே, டிக் பண்ணிங்கன்னா ட்ரூ, டிக் பண்ணலாம் ஃபால்ஸ். Which are all the activity completed can be checked, which are all the activity not completed can be unchecked also. Okay? வேற என்ன செல்லுக்குள்ள கொண்டு வரலாம்? இப்போ இதே ஷீட்ல ரைட் சைடில் வரேன்னு வச்சுங்களேன், we have some employee names. இந்த செல்லுக்குள்ளேயே இந்த எம்ப்ளாயியோட பிக்சரை கொண்டு வரணும். இல்லை ஒரு பார்ட் நம்பர் இங்கே இருக்குது, எக்யூப்மெண்ட் நேம் இருக்குது, இந்த எக்யூப்மெண்ட் நேமை செல்லுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். இதனால் என்ன அட்வான்டேஜ்? நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது, ஃபில்டர் பண்ணும்போது, லுக்கப் எழுதும் போதும் அந்த பிக்சரும் சேர்ந்து உங்களுக்கு லுக்கப் ஆகும், பிக்சரும் சேர்ந்து ஷார்ட் ஆகும், பிக்சரும் சேர்ந்து ஃபில்டர் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த எம்ப்ளாயோட ஃபோட்டோகிராஃபை இங்கே நான் பக்கத்துலேயே கொண்டு வரேன். ஐ வாண்ட் த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் திஸ் எம்ப்ளாயி நேம் இந்த நெக்ஸ்ட் செல். இன்சர்ட்டுக்கு போயிடுங்க, இன்சர்ட் பிக்சர். பட் உங்கள் ஸ்க்ரீனில் இந்த பிக்சர் வரலன்னு வச்சுக்கலாம். இஃப் யூர் ஸ்க்ரீன் சைஸ் இஸ் வெரி ஸ்மால், சில சிஸ்டமில் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன், இன்சர்ட்டுக்கு போனால் இல்லஸ்ட்ரேஷன். இல்லஸ்ட்ரேஷன் கீழே பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக விசிபிளாக இருந்தால் ஓகே, அப்படி விசிபிளாக இல்லைன்னா இல்லஸ்ட்ரேஷன் போயிடுங்க. இல்லஸ்ட்ரேஷனில் போயிட்டு அந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கு கீழே யூ ஹேவ் டு செலக்ட் திஸ் ஆப்ஷன். கோ டு த இல்லஸ்ட்ரேஷன், அதில் பிக்சர். ரெண்டு ஆப்ஷனுக்கு பாருங்கள், பிளேஸ் இன் செல், பிளேஸ் ஓவர் த செல். செல்லுக்கு வெளியிலையா செல்லுக்கு உள்ளேயா? நமக்கு தேவை செல்லுக்கு உள்ளதான். பிளேஸ் இன் செல் திஸ் டிவைஸ். உங்கள் டிவைஸில் ஏதாவது ஒரு பிக்சர் இருந்தால் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் இமேஜஸ்ன்றது மைக்ரோசாஃப்டோட ஆன்லைனில் சில இமேஜஸ் ஸ்டாக், அவங்க ப்ரீடிஃபைண்டாக சில டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வச்சுருப்பாங்க. ஆன்லைன் நீங்கள் கூகுளில் போய் ஆன்லைன் பிக்சர்ஸையும் கொண்டு வரலாம். பட் கொஞ்சம் ஆன்லைன் எடுத்து கொண்டு வரும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சம் ஆஃப் த ஆன்லைன்ஸ் ஆர் காப்பிரைட்டட். நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் போய் எல்லா பிக்சரையும், இங்கே மட்டும் நான் பொதுவாகவே சொல்கிறேன், எல்லா பிக்சரையும் டவுன்லோட் பண்ணுறாதீங்க. சம் பிக்சர்ஸ் ஆர் காப்பிரைட்டட். ஆனால் ஸ்டாக் இமேஜஸில் இருக்கிற எந்த பிக்சரை ஒன்றாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டாக் இமேஜஸ் இந்த மாதிரி டம்மியாக நம்ம டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாக் இமேஜஸ் இருக்குது. So you can insert some stock images also. There are some stock images, some images are available here. I am putting cutout people's some images. அந்த செல்லுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த இமேஜ் வரும். செல்லுக்குள்ளேயே ரொம்ப குட்டியாக இருக்குது, இந்த செல்லுக்குள்ளே இமேஜ் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. என்னால் இந்த இமேஜை சரியாக பார்க்க முடியல. நான் ஃபுல்லாக அந்த ரவின்ற ஒரு இமேஜ் நான் இங்கே வச்சுருக்கேன். அவரோட இமேஜ் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியலனா ரொம்ப சிம்பிள். அங்கே ரைட் சைட்லேயே ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், ஒரு சின்ன பட்டன் மாதிரி. அந்த செல்லை கர்சர் வச்சிங்கனாலே அந்த பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாகிடும். யூ கேன் see that image in a bigger position. திரும்ப அதையே கிளிக் பண்ணிங்கன்னா it will go back to that cell again. திரும்ப அந்த பட்டனையே கிளிக் பண்ணிங்கன்னா it will go back to that cell again. திரும்ப அந்த செல்லுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி யாராவது எம்ப்ளாயி டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் அவங்களோட பிக்சர் வச்சுக்கலாம். இல்லை எக்யூப்மெண்ட் நேம், பார்ட் நம்பர்ஸு, ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிக்சரை உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர், பிளேஸ் இன் செல்,
dummy pictures. ஆனால் பிக்சர் நிறைய நீங்கள் இன்சர்ட் பண்ண வாட் வில் ஹேப்பன்? ஃபைல் சைஸ் கண்டிப்பாக எகிரும். ஃபைல் சைஸ் வில் கெட் இன்க்ரீஸ்ட். நோ அதர் கோ. இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் யூ கேன் டெலிட் இட். ஆனால் கண்டிப்பாக ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். வேணும்னா ஒரே ஒரு இது பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பிக்சர் நான் கிளிக் பண்ணுறேன், ஃபைல் சைஸ் அதிகமாகும், நான் சேவ் பண்ணி வச்சுப்போம். கண்ட்ரோல் எஸ் போட்டால் தான் சேவ் எவ்வளோ ஃபைல் சைஸ்ன்னு தெரியும். ஃபைலில் போயிடுங்க. ஃபைலில் போய் இன்ஃபோன்னு ஒன்று இருக்கு பாருங்கள். இன்ஃபோவில் கிளிக் பண்ணால் இட் வில் ஷோ யூ வாட் இஸ் மை ஃபைல் சைஸ். 2.10 MB. 2.10 MB இஸ் மை ஃபைல் சைஸ். பிக்சர் போட்டதுனால. ஸோ இந்த பிக்சர் ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வேணா இந்த பிக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பெருசாகிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கம்ப்ரஸ் பிக்சர். இந்த பிக்சரை வச்சு நீங்கள் ஏதாவது ஃபோட்டோலாம் எடுக்க போகிறீங்களா, இல்லை பிரிண்ட் அவுட்டு ஃபோட்டோ காப்பி எடுக்க போகிறீங்க, அந்த மாதிரியாக இருந்தால் இது கம்ப்ரஸ் பண்ணக்கூடாது. இதை கம்ப்ரஸ் பண்ணால் கொஞ்சம் சைஸு கம்மியாகிடும். ஆனால் குவாலிட்டி போயிடும். குவாலிட்டினா எப்போ இருக்கும்? ஸ்க்ரீன் குவாலிட்டி கிடையாது, பிரிண்ட் குவாலிட்டி. நீங்கள் ஃபோட்டோ காப்பி பிரிண்ட் எடுக்கும்போது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் குவாலிட்டி வராது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கம்ப்ரஸ். ஐ கிளிக் ஆன் திஸ் கம்ப்ரஸ். இமெயில்னே வச்சுப்போம். இமெயில் அப்ளை ஒன்லி டு திஸ் பிக்சர் ஆர் ஆல் த பிக்சர். எல்லா பிக்சரையும் கம்ப்ரஸ் பண்ணுறோமா, இல்லை இந்த பிக்சர் மட்டும் கம்ப்ரஸ் பண்ணலாமா, உங்கள் இஷ்டம் தான். ஆல் பிக்சர்னா நான் டிக் எடுத்துறேன். ஒன்லினா இந்த பிக்சர் மட்டும். ஓகே, எஸ். அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். நிறைய பிக்சர் போட்டிங்கன்னா யூ மே see a difference. இப்போ சும்மா ஒரு டம்மியாக ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். 1.10 1.05 மாறி கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பெரிய பிக்சர் ஏதாவது போட்டிங்கன்னா யூ மே see a huge difference there. நிறைய பிக்சர் போட்டிங்கன்னா யூ கேன் see your file size will get reduced. உங்கள் ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் பற்றி நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ஐ எம் எடிட்டிங் த பிக்சர்ஸ். ஃபைல் சைஸ் பெருசாகுன்றதான். ஸோ செல்லுக்குள்ளே என்னென்ன கொண்டு வரலாம்? பார் சார்ட், லைன் சார்ட், காலம் சார்ட், வின் அண்ட் லாஸ், பிக்சர், ஸ்பார்க் லைன்ஸ், செக் பாக்ஸ். இன்னும் ஃபியூச்சரில் என்னென்ன வரும்னு தெரியல. ட்ரைங் டு பிரிங் எவ்ரி திங் இன்சைட் தி செல்லுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். தெரியல, வில் சி வாட் வில் ஹேப்பன் இன் த நியர் ஃபியூச்சர். லெட் அஸ் கம் டு த எக்ஸசைஸ் நம்பர் 11. 11th எக்ஸசைஸ் வந்துருங்க. 11, 12, 13 பார்ப்போம். ½ an hour அப்ராக்சிமேட்லி நம்ம எவ்வளோ முடிக்க முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ் அப் பண்ணி முடிக்கணும் இல்லை. வில் ட்ரை டு கம்ப்ளீட் as much as possible. Right, we have a small table. Name, shift, status, salary. நேம் இருக்கு, ஷிஃப்ட் இருக்கு, ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு, சேலரின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேலரிக்கு ஒரு we are going to do what is the concept we are going to learn in this chapter. இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு கேட்டா டேட்டா வேலிடேஷன். என்னது டேட்டா வேலிடேஷன்? what is the data validation? what is the purpose of the data validation? Data validation can be used for two purposes. ரெண்டு purpose. One is prevent the data entry error. டேட்டா என்ட்ரி எரர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வேலிடேஷனை யூஸ் பண்ணலாம். கான்செப்ட் நம்பர் 1. கான்செப்ட் நம்பர் 2, ஃபைண்ட் த டேட்டா என்ட்ரி எரர். ஃபைண்டிங், அதாவது எரர் வராமல் தடுக்கிறது ஒரு கான்செப்ட். ஆனால் ஏற்கனவே யாரோ டேட்டா என்டர் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே டேட்டா இருக்கு, அதில் வேற எங்கேயோ எரர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் பெட்டர். எரர் வராமல் தடுக்கிறதே பெட்டர் தான். பட் ஏற்கனவே என்டர் பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதில் எங்கே எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஸோ ரெண்டு விதத்துக்கு நீங்கள் இந்த டேட்டா வேலிடேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ப்ரிவென்ட் டேட்டா என்ட்ரி. முதல்ல டேட்டா என்ட்ரை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறமா எரர் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டாவதும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ட் பார்த்தோம். லெட் அஸ் டேக் தி ஸ்மால் டேபிள். இந்த டேபிள் எடுத்துக்கலாம். சேலரின்ற காலத்துக்கு நான் ஒரு வேலிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா சேலரியில் என்ன மாதிரி வேலிடேஷன்லாம் நாம் பண்ணலாம்? சேலரியில் நான் போய் அல்ஃபபெட்ஸை டைப் பண்ணலாமா? நோ. அப்போ அல்ஃபபெட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. கரெக்டா? நம்பர் அடிக்கலாம். கேன் டைப் நெகட்டிவ் நம்பர்ஸ்? சேலரி வாங்குறதுக்கு வீட்டிலே இருக்கலாம். ஓகே, ஸோ இட் ஷுட் அலோவ் ஒன்லி பாசிட்டிவ் கேரக்டர். நம்பராக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். நம்பராகவும் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அதான் கண்டிஷன். ஸோ அதான் நம்மளுடைய வேலிடேஷன். ஸோ செலக்ட் பண்ணி ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ், ஒரு 10 செல்லு 20 செல்லு எவ்வளோ செல்லு வேணுமோ அவ்வளோ செல்.
இல்லை நீங்கள் பாதி செல் ஒரே ஒரு செல்லு தான் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் காப்பி பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. Select some range of cells. Go to the tab called as data. Data என்ற tab குள்ள போயிடுங்க. Under the data tab, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்னிங்ல யூஸ் பண்ணோம், 3 விஷயத்தையும் யூஸ் பண்ணோம். அதாவது ஃபிளாஷ் ஃபில்க்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். அந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கீழே ஒரு சின்ன பட்டன் குட்டியா இருக்கு பாருங்க, டேட்டா வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்கு. If you are confirmed you are going to go with the data validation, நேரடியாக மேலே கிளிக் பண்ணுறங்க. இல்லை ஸ்டில் உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருப்பாங்க, ஆரோ மார்க் மாதிரி போனால் அதுலேயும் டேட்டா வேலிடேஷன், சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா, கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள், மூணுத்தையும் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் இட். இப்போதைக்கு நான் வேலிடேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, இல்லை நேரடியாக நீங்கள் இங்கே மேலே கிளிக் பண்ணி இங்கே டவுன் ஏரோ போட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணாலும் அதே தான். அதே மாதிரி நீங்கள் நேரடியாக இங்கே போயிட்டு கிளிக் பண்ணாலும் அதே தான், ஒரே ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். போத் வில் லேண்ட் இன் டு த சேம் ஏரியா. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ என்னவா இருக்கும் டேட்டா வேலிடேஷனுக்கு? ஆல்டிஏ விவி, 2 வி ப்ரெஸ் பண்ணோம். வெரி குட். வெறும் வி ப்ரெஸ் பண்ணால் மேலேயே நிற்கும், அது கீழே இருக்க டேட்டா வேலிடேஷனுக்கு வரணும். ஆல்டிஏ வி ப்ரெஸ் பண்ணோம். வெரி குட். ஸோ ஆல்டிஏ வி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுவோம். ஒரு புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட், 3 ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்ஸ்னா என்ன வேலிடேஷன் கொடுக்க போறீங்க? நம்பர், கரெக்ட். அலோவ், வாட் இட் ஷுட் அலோவ், எனி வேல்யூ அப்படின்னா அர்த்தம் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அலோவ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கும் எல்லா செல்லுமே. But I don't want to allow any value. I want to allow only the whole number or decimal number. நீங்க டிசைட் பண்ணிக்க. whole number வேணுமா decimal number? I think salary டெசிமல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா, பாயிண்ட்லாம் வச்சு வர சான்ஸ் இருக்கு salary. அதனால நான் டெசிமலுக்கு போயிடுறேன். டெசிமல் பிட்வீனுக்கு பதிலாக let us make it as, இல்லை உங்களுக்கு அப்பர் லிமிட் கூட ஏதோ இருக்கு, இதுக்கு மேலே salary போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு பாசிட்டிவாக வச்சுருக்கேன், அதாவது கிரேட்டர் தேன். ஸோ டெசிமல் வேல்யூ கிரேட்டர் ஆஃப் 0, அதாவது 0க்கு மேலே இருந்தால் அலோவ் பண்ணுங்க, 0 கீழே இருந்தால் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது இன்புட் மெசேஜ். அது என்ன இன்புட் மெசேஜ்? இன்புட் மெசேஜ்னா என்னன்னா, எங்கேயாவது நீங்கள் ஒரு கர்சரை கொண்டு போய் வைங்க. இன்புட் மெசேஜ்ன்றது எக்ஸல்ல மட்டும் இல்லை, எல்லா சாஃப்ட்வேர் உலகத்தில் இருக்க எல்லா சாஃப்ட்வேர்லையும் இந்த இன்புட் மெசேஜ் இருக்கும். இப்போ ஒரு கர்சரை கொண்டு போய் நான் சேவுக்கு நேராக வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு மெசேஜ் வந்து பாருங்க, சேவ். இங்கே அண்டுவுக்கு நேராக வச்சா அண்டு. ஸோ அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பட்டன் எதுக்காக அப்படி ஒரு இன்புட் நமக்காக யூசருக்காக ஒரு இன்புட்டை கொடுக்குது. ஈவன் டேட்டா வேலிடேஷன் நேராக போய் கர்சர் வச்சு பாருங்களேன், ஒரு மெசேஜ் வருது பாருங்க, டேட்டா வேலிடேஷன் டைட்டில் மேலே டேட்டா வேலிடேஷன் டைட்டில் வந்து அது கீழே அதோட மெசேஜ் வருது. டேட்டா வேலிடேஷனோட யூஸ் என்ன, இந்த டேட்டா வேலிடேஷனோட பர்பஸ் என்ன, யூசருக்கு ஹெல்ப், அதுதான் இங்கே கொடுக்க போகிறோம் இன்புட் மெசேஜில். இங்கே யாராவது கர்சர் வச்சா அவங்களுக்கு என்ன ஹெல்ப், என்ன பண்ண போகிறோன்னே தெரியலன்னு வச்சுங்களேன், அந்த ஹெல்ப் இங்கே கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்டர் தி சேலரி என்டர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி. தேர்ட், எரர் அலர்ட். செட்டிங்ஸ் பண்ணியாச்சு, கிரேட்டர் தென் 0 வரணும்னு பண்ணிட்டோம். இன்புட் மெசேஜில் போயிட்டு என்டர் தி சேலரின்னு பண்ணியாச்சு. அப்படி இருந்தோம் என்னோட யூசர் இஸ் மேக்கிங் எ எரர், அப்படி இருந்தோம் என்னோட எண்ட் யூசர் அவங்க எரர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் டூ 3 திங்ஸ். நீங்கள் 3 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, I will show all the 3 here. Stop, warning, information. மூணுமே என்னன்னா இன்ஃபர்மேஷன், ரிவர்ஸ்ல வரும். இன்ஃபர்மேஷன் என்ன அர்த்தம்னா, இஃப் தே ஆர் கிவிங் எ நெகட்டிவ் நம்பர், அவங்க ஒரு நெகட்டிவ் நம்பரோ இல்லை அல்ஃபபெட்டிக்கல் கேரக்டரோ கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணும், தப்பான ஏதாவது டேட்டாவை என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணும். பட் இட் வில் அலோவ் த வேல்யூ. இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் நெகட்டிவ் என்டர் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், அல்ஃபபெட் என்டர் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு. வார்னிங் என்ன பண்ணுன்னா, ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கும், நீங்கள் தப்பான வேல்யூ என்டர் பண்ணிட்டீங்க, டு யூ வாண்ட் டு அக்செப்ட், உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா, நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா அக்செப்ட் பண்ணிடும், நோன்னு கொடுத்தா அக்செப்ட் பண்ணாது. ஸோ இங்கே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் வேணுமா வேணாமான்னு. ஸ்டாப் பண்ணுறது அளவே பண்ணாது. புரியுதா மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸு? இன்ஃபர்மேஷன்ன்றது இன்ஃபார்ம் பண்ணிட்டு அலோவ் பண்ணிடும். வார்னிங் மெசேஜ் கொடுக்கும், உங்ககிட்ட கேட்கும் அலோவ் பண்ணலாமா வேணாமா. எஸ்ன்னு அலோவ் பண்ணோம், நான் சில டைம் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஏதோ போன இதில் அவங்களுக்கு நெகட்டிவ் வந்துடுச்சு,
ஸோ அவங்க நெகட்டிவ் சேலரி கொடுத்து தான் அவனை வேறு வழி இல்லை, அவங்களுக்கு ஏதோ மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா அலோவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலோவ் பண்ணணும்னு எஸ் கொடுத்துக்கலாம். அது வார்னிங். ஸ்டாப்னா அலோவே பண்ணாது. ஸோ இப்போதைக்கு ஐ வில் கோ வித் ஸ்டாப். சரி, திடீர்னு ஸ்டாப் நான் இது என்னுடைய கொலிக்கோ சபார்டினேட்ஸ்க்கோ கொடுத்துருக்கேன். அவங்க ஏதோ டைப் பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு எரர் வந்து நிற்குது. எதுக்காக இந்த எரர் வருது? வாட் இஸ் த பர்பஸ், வாட் இஸ் த யூஸ்? அதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு மெசேஜை கொடுத்துருவோம். ஸோ புரியவே புரியாது இல்லையா அவங்க எதுக்காக இந்த எரர்ன்றது. அதுக்காக ஒரு டைட்டிலும் கொடுத்துடலாம். நான் பார்த்தேன் டேட்டா வேலிடேஷன், அது கீழே மெசேஜ், அந்த மாதிரி டைட்டில் ஒன்று கொடுக்கலாம். சேலரி வேலிடேஷன் வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சேலரி வேலிடேஷன், அது கீழே என்ன மெசேஜ்? என்டர் only positive values. பாசிட்டிவ் வேல்யூஸை மட்டும் என்டர் பண்ணுங்க. நெகட்டிவ்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ் சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் ஆர் நாட் அலவுட். இப்போ பாசிட்டிவ் வேல்யூஸை மட்டும் என்டர் பண்ணுங்க. நெகட்டிவ் வேல்யூஸோ இல்லை அல்ஃபபெட்டோ நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா அலோவ் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ் கொடுத்துட்டோம். கிரேட்டர் தென் 0 வந்தால் அலோவ் பண்ணுங்க. இன்புட் மெசேஜும் கொடுத்துட்டோம், மெசேஜ் வரும். எரர் அலர்ட்டும் பண்ணிட்டோம். ஸோ எரர் அலர்ட்டாக ஸ்டாப்னு கொடுத்துட்டு we are given the error alert now. Now let us say okay here. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ கர்சரை போய் நான் இங்கே வச்சாலே பாருங்க அந்த மெசேஜ் வருது பாருங்க, என்டர் த சேலரி. இது நம்ம கொடுத்த மெசேஜ் தான். இதை மூவ்லாம் பண்ணுறாதீங்க, மூவ் பண்ணால் வேறு இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் அது இங்கேயே இருக்கட்டும். ஸோ கிளிக் ஹியர் வருது. சப்போஸ் ஐ எம் going to type some negative values. இப்போ நான் ஏதோ ஒரு நெகட்டிவ் வேல்யூஸோ இல்லை அல்ஃபபெட்டையோ அடித்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். சம் நெகட்டிவ் வச்சு என்ட்ரடிங்க. இமீடியட்டாக எரர் வந்துச்சு பாருங்கள். என்டர் only the positive value, negatives and alphabets are not allowed. இது நாம் கொடுத்த மெசேஜ் தான். இது ரீட்ரைனா புதுசாக என்டர் பண்ண முடியும், கேன்சல்னா கேன்சல் தான். ஸோ அளவே பண்ணாது, கடைசி வரைக்கும் அலோவ் பண்ணாது. நீங்கள் நெகட்டிவ்ஸோ அல்ஃபபெட்ஸோ டைப் பண்ணால் அளவே பண்ணாது. அல்ஃபபெட் அடிக்கிறேன் அப்போ அலோவ் பண்ணாது. பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறேன், எஸ் இட் வில் அலோவ். இப்போ அலோவ் பண்ணு. நெகட்டிவ்ஸோ அல்ஃபபெட்ஸையோ அலோவ் பண்ணாது. ரெண்டு ஞாபகம் இருக்கா? டேட்டா வேலிடேஷன் கேன் பி யூஸ்ட் ஃபார் 2 பர்பசஸ். ஒன்று prevent the data entry errors, அது பண்ணிட்டோம். இன்னொன்று ஐடென்டிஃபை, ஃபைண்டிங் த டேட்டா என்ட்ரி எரர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு ரைட் சைடில் இங்கே ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. ரைட் சைடில் வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ், இல்லை டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸில் 1001 சில பேர் இப்படி என்டர் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து வெறும் 1001 என்டர் பண்ணிட்டார். ஒருத்தர் டிஓசி 1002, இன்னும் பெண்டிங் 1004, இன்வாய்ஸ், இந்த மாதிரி ஏதோ சம் நெகட்டிவ்ஸ் அல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கு. எனக்கு இதில் டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸில் நம்பரை மட்டும்தான் நீங்கள் அடிக்கணும், இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் யாரோ ஏற்கனவே அடித்து வச்சிட்டாங்க. ஸோ இது எங்கெல்லாம் எரர் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கணும். எரர் வராமல் தடுக்கிறது பண்ணிட்டோம், ஓகே தான், பர்ஃபெக்ட். பட் இங்கே ஏதோ எரரோட இருக்குன்னு ஆல்ரெடி என்டர் பண்ண எரர் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? முதல்ல இங்கே இருக்க வேலிடேஷன், த வேலிடேஷன் விச் வி டிட், நம்ம பண்ண வேலிடேஷனை இங்கே காப்பி பண்ணணும், இல்லை ரீடூ பண்ணணும். திரும்ப நம்ம பண்ணோம் இல்லையா, டேட்டா வேலிடேஷன், செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் எல்லாத்தையும் இன்னொரு தடவை நீங்கள் ரீடூ பண்ணுங்க. இல்லை இங்கே இருக்க வேலிடேஷனை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, உங்கள் இஷ்டம் தான். எனக்கு கேட்டால் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் ஈஸி, திரும்ப உட்காந்து பண்ணுறதுக்கு பதிலாக. எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணலாம்? செலக்ட் திஸ், கண்ட்ரோல் சி காப்பி, வழக்கம் போல் காப்பி, கம் ஹியர், இந்த டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணி டோன்ட் பேஸ்ட் இட், பேஸ்ட் பண்ணாதீங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக we have an option called as paste special. பேஸ்ட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் பி. இதுக்கு இன்னொரு கீயை கூட சேர்த்துக்குங்க, கண்ட்ரோல் ஆல்ட் வி. வெரி குட், கண்ட்ரோல் ஆல்ட் வி, கண்ட்ரோல் ஆல்ட் வி. வெறும் கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும், பட் இருக்கிற டேட்டா போயிடும். அதனால எனக்கு டேட்டா இருக்கணும், வேலிடேஷனை மட்டும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் வி ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் தான் சொல்லணும். நான் என்ன பண்ணணும்? ஃபார்முலா இல்லையே, நம்ம ஃபார்முலா எதுவும் எழுதலையே, ஃபார்மேட் நம்ம எதுவும் பண்ணலையே. வேலிடேஷன் தானே பண்ணியிருக்கோம். அப்போ வேலிடேஷன் தான் பேஸ்ட் ஆகணும், ஃபார்மேட்ஸு ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. நம்ம பண்ணது வேலிடேஷன். இங்கே என்ன வேலிடேஷன் பண்ணியிருக்குமோ அந்த வேலிடேஷன் தான் எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகணும். ஸோ வேலிடேஷன், இல்லை ஷார்ட்கட் கீ என்ன ப்ரெஸ் பண்ணால் கூட ஓகே தான் சொன்னீங்களா, என்ன அந்த அண்டர்லைன்டு லெட்டர் ஓகே, எஸ்.
இப்போ அந்த இது பேஸ்ட் ஆயிடுச்சு. அங்கே இருக்க கண்டிஷன் தான் இங்கேயும் வந்திருக்கு. என்டர் சேலரின்னு வந்திருக்கு. அது ஓகே, ஹெட்டிங் ஒன்றா மாற்றிடுவோம் அப்புறமா. இப்போ என்ன ஆகும், இனிமேல் நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸையோ அல்ஃபபெட் கேரக்டரோ இங்கே என்டர் பண்ண முடியாது. இனிமேல் என்டர் பண்ண முடியாது. இப்போ போய் நான் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்கே போய் அல்ஃபபெட்ஸோ நெகட்டிவ்ஸோ ஏதோ ஒன்று என்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்டர் பண்ண முடியாது, எனக்கு எரர் வரும். அது கரெக்டு தான். பட் ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சுருக்காங்களே, அது எங்கே என்னென்ன என்டர் பண்ணியிருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே டேட்டாவுக்கு போயிடுங்க. டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, கார்னரில் ஆரோ மார்க், சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா. இன்வேலிட் டேட்டாலாம் எனக்கு சர்க்கிள் பண்ணி காமிங்க. எஸ், எங்கெல்லாம் இன்வேலிட் என்ட்ரி இருக்கோ அதெல்லாத்தையும் நமக்கு சர்க்கிள் பண்ணி காமிச்சிடும். எங்கெல்லாம் அல்ஃபபெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சர்க்கிள் பண்ணிட்டோம். நம்பர்ஸ் இருக்க இடத்துல விட்டுரும் அல்ஃபபெட்ஸ். ஏன்னா நம்ம கண்டிஷன் படி நம்ம மோர் தென் 0 இருந்தால் வேலிடுன்னு போட்டிருக்கோம், லெஸ் தென் 0 அல்ஃபபெட்ஸாக இருந்தால் எரர் வரணும்னு போட்டிருக்கோம். இங்கே எங்கெல்லாம் எரர் இருக்கோ பாருங்க, எங்கெல்லாம் எரர் இருக்கோ அங்கெல்லாம் ரெட் கலரில் சர்க்கிள் வந்து. இதுவே நம்பராக இருக்கிற இடத்துலலாம் யூ வில் நாட் கெட் அ ப்ராப்ளம். ஹியர் ஒரு ப்ராப்ளம் இருக்காது நம்பர். ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? வேலிடேஷன், கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள்ஸ். ஆக்சுவலாக இது டெம்பரவரி தான். நீங்கள் கிளியர் பண்ணலாம் கூட, ஃபைலை க்ளோஸ் பண்ணீங்க சேவ் பண்ணீங்கன்னா அதுவே க்ளோஸ் ஆகிடும். அந்த ரெட் கலர் தான், நீங்கள் வேற கலர்லாம் கொடுக்க முடியாது. ரெட் கலர் தான், வேற கலர்லாம் யூ நாட் அக்செப்ட். ஸோ ஒரு வேலிடேஷன் எப்படி பண்ணுறது, ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி, ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி, ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ஸ்மால் வேலிடேஷன் பார்த்துருவோம். நவ் ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் இருக்கு. இது அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ்னு எடுத்துப்போமே. இந்த அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸில் இதுவே ஒரு நம்பராக இருந்தால் இப்போ நம்ம பண்ண மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென்னு கொடுத்துட்டு போயிடலாம். இது நம்பர் கிடையாது, இது ஒரு டெக்ஸ்ட். ப்ரெசென்ட்டா ஆப்சென்ட்டான்னு கொடுக்கணும். சில பேர் ப்ரெசென்ட் அடிப்பாங்க, சில பேர் பிஆர்இ எஸ்சிஎன்டி அடிப்பாங்க, சில பேர் பாதி பிஆர்இன்னு அடிப்பாங்க. சம் பீப்புள் மேக் அ மிஸ்டேக். எனக்கு யாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் மை யூசர் டு செலக்ட் இட். ஸோ ஒரு வழக்கம் போல் ஒரு 10-20 செல்லை செலக்ட் பண்ணு. ஐ வில் செலக்ட் சம் 10 or 20 cells. go to the same data, அதே டேட்டாவுக்கு போயிடுவோம். அதே டேட்டா வேலிடேஷன் போயிடுவோம். go to the data வேலிடேஷன். லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பண்ணோம், செட்டிங்ஸில் போயிட்டு அலோவில் டெசிமல் வேல்யூ கிரேட்டர் தென் கொடுத்தோம். டேட்ன்றது கிரேட்டர் தென் திஸ் டேட், லெஸ் தென் திஸ் டேட். டைம்ன்றதும் அதே மாதிரி தான். டெக்ஸ்ட் லென்த் நம்பர் ஆஃப் கேரக்டர். இப்போ பேன் நம்பர்னா 10 டிஜிட்டில் தான் இருக்கணும், மொபைல் நம்பர்னா 10 டிஜிட்டில் தான் இருக்கும், ஆதார் கார்டுனா ஒரு டிஜிட் தான், இத்தனை வேல்யூஸ் தான் இருக்கணும் அப்படின்றது டெக்ஸ்ட் லென்த். கஸ்டம் மீன்ஸ் நாமளே ஒரு ஃபார்முலாவை எழுதணும். அது அப்புறமா ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம போக போகிறது லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. லிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணோன்னா ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, இன்செல் ட்ராப் டவுன். கரெக்டு, இங்கே டைப் பண்ணிக்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் கமா செப்பரேட்டட் பை அ கமா இன் பிட்வீன், நடுவில் கமா செப்பரேட்டுன்னு கொடுக்கும். ஆப்சென்ட் கமா லீவ் கமா ஆன் டியூட்டி சம்திங். இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கமா போட்டு ஆட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தான் இன்புட் மெசேஜ் வேணும்னா கொடுத்துருங்க. யுவர் விஷ். எரர் லெட்டும் கொடுத்தலாம். ஆக்சுவலாக இன்புட் மெசேஜும் எரர் லெட்டும் கம்பல்சரி மேண்டேட்டரிலாம் கிடையாது. நீங்கள் எம்டியாக கூட விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொடுக்கறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இஃப் யூ ஆர் கிவிங் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ இங்கே என்னது, அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன். எரர் அலர்ட் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறேன், இன்வேலிட் என்ட்ரி, தப்பான என்ட்ரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் கொடுப்பேன். ஓகே, so we are given okay and okay here. Now இப்போ இந்த செல்லுக்குள்ள கர்சர் வச்சிங்கன்னா, if you place the cursor inside the cell, you can see on the right hand side there is a drop down appearing here. அங்க ஒரு சின்னதா ஒரு drop down மாதிரி ஒன்று வருது பாருங்க. there is a drop down appearing. இந்த கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கொடுத்த ஆப்ஷன் தான் அங்கே வரும். present, absent, leave, on duty, work from home. So you can select this. இதில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
the drop down, can I select this drop down without using a mouse? Shortcut key இருக்கு. Alt down arrow. Alt down arrowவும் பண்ணலாம், இல்ல Alt up arrowவும் பண்ணலாம். You can use Alt down arrow as you can use Alt up arrow as the shortcut key for selecting the drop down without using mouse. See, countdown ஓடின் ஓகே. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. ஈவன் சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறது ஓகே தான். இப்போ ஷிஃப்ட் கூட ஷிஃப்ட் ஏபிசிடின்னு இருக்குன்னா கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பட் எம்ப்ளாயியோட நேமு வேற ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போன எக்ஸசைஸ்லேயோ அதுக்கு முந்தைய எக்ஸசைஸ்லேயோ எங்கேயோ பார்த்தோம், எம்ப்ளாயோட நேம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. எக்ஸசைஸ் நம்பர் 8ல் இருக்குது, இல்லை எக்ஸசைஸ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா கூட எம்ப்ளாயோட லிஸ்ட் இருக்குது, சிவா சுப்பிரமணியம். இந்த எம்ப்ளாயோட லிஸ்ட்டு தான் எனக்கு இங்கே வரணும், ட்ராப் டவுனாக இங்கே வரணும். ஐ வாண்ட் த எம்ப்ளாயி லிஸ்ட் டு பி ட்ராப் டவுன் ஹியர். ஸோ டேட்டாவுக்கு போயிடுவோம். டேட்டா வேலிடேஷன், அதில் வில் கோ டு த செட்டிங்ஸ். அண்டர் செட்டிங்ஸ் அலோவில் போயிட்டு லிஸ்ட்டு. போன செஷனில் நம்ம என்ன பண்ணோம், லிஸ்ட்டை டைப் பண்ணோம். வி ஹவ் டைப்டு தட் லிஸ்ட். இப்போ டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு போயிடுங்க, அந்த ஷீட்டுக்கு போயிடுங்க. சோர்ஸில் அந்த ஷீட்டுக்கு போயிட்டு எங்கே அந்த எம்ப்ளாயி நேம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி, எங்கே அந்த எம்ப்ளாயி நேம் இருக்கோ அந்த நேமை செலக்ட் பண்ணிட்டாங்க. சோர்ஸில் போயிட்டு எம்ப்ளாயியோட நேமை செலக்ட் பண்ணி விட்டுரு. அவ்வளோதான். ஓகே அண்ட் ஓகே, தட்ஸ் இட். இப்போ இந்த ட்ராப் டவுனில் பார்த்தா அந்த எம்ப்ளாயி நேமே அங்கே லிஸ்ட்டில் வரும். பெரிய நேமாக சின்னதாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆப்சென்ட்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ 400 எம்ப்ளாயி இருக்கான், 500 எம்ப்ளாயி இருக்கான், ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குது, 50 ப்ராடக்ட் இருக்குன்னா ஒவ்வொன்றையும் உட்காந்து டைப் பண்ண முடியாது இல்லையா? இந்த மாதிரி ட்ராப் டவுன் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா வேலிடேஷன், ப்ரிவென்டிங் தி டேட்டா என்ட்ரி எரர்ஸ். ஓகே, காட் இட். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் தானே, அங்கே பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் தானே வந்திருக்கு. செல் ரெஃபரன்ஸ் B11 to B64 அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம், ஆட் பண்ணால் ஆட் ஆகாது. ஏன்னா நம்ம 64 வரைக்கும் தான் போட்டுருக்கோம். 65 போய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு வராது. அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது, அது அடுத்த வாரம் அடுத்த செஷன். அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் அண்ட் கொஷினை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. டூ த பிலோ வேலிடேஷன். இதில் ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, ப்ராடக்ட் கேட்டகரி, பேமெண்ட் டைப்பு, ஷிப்மெண்ட் ஷிப் டேட் ஆர் டெலிவரி டேட்டுன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஆர்டர் ஐடி ஷுட் ஹாவ் ஒன்லி, கொஷின் நல்லா புரிஞ்சுக்கங்க, only 4 characters. ஆர்டர் ஐடியில் 4 கேரக்டர் தான் அக்செப்ட் பண்ணணும். 4 கேரக்டர். ஆர்டர் ஐடி ஷுட் ஹாவ் ஒன்லி 4 characters. நீங்கள் பண்ணிட்டு எப்படி பண்ணீங்கன்றதை எனக்கு காமிக்கணும். யூ ஹேவ் டு ஷோ மீ ஹவு யூ டிட் இட். ஆர்டர் ஐடி ஷுட் ஹாவ் ஒன்லி 4 characters. 4 characters மட்டும்தான் இருக்குது. Validation open between conditions. Condition will show you. Condition opening. Sir. Before that, should have exactly. Explain keyboard. Sir, what is it?
கண்டிஷன் எப்படி பண்ணீங்க கண்டிஷன் டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ணீங்க டேட்டா வேலிடேஷன் Okay. Select this data. எனக்கு கொஸ்டின் அதனால சொன்ன கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. ஆர்டர் ஐடி ஷுட் ஹாவ் ஒன்லி 4 கேரக்டர்ஸ். 4 கேரக்டர் தான் வரணும். அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன், அப்புறம் அலோவ் டெக்ஸ்ட் லென்த், தென் ஈக்குவல் டு 4. 4 கேரக்டருக்கு மேலேயும் போகக்கூடாது, 4 கேரக்டருக்கு கீழே. கரெக்டாக 4 கேரக்டர். அது டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், ஆல்ஃபபெட்டாகவும் இருக்கலாம், நம்பராக இருக்கலாம். இப்போ ஆர்டர் ஐடி O001 வரும். இதுவே ஆர்டர் ஐடி பெருசாக கொடுத்தோன்னா வராது. 4 கேரக்டர் தான் இருக்கும். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. பழையபடி கூப்பிட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா பழைய கார்டு திரும்ப வாங்கிடுவோம். அப்புறம் ஆர்டர் டேட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கரண்ட் டேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் டேட். நான் டேட் சொல்லலை, நான் வந்து 10th ஜனவரின்னு சொல்லலை. 10th ஜனவரின்னு வரக்கூடாது. 10th ஜனவரி கிடையாது. 10th ஜனவரி கிடையாது. கரண்ட் டேட் தான் சரிங்க. காலையில தான் நம்ம பார்த்தோம் டேட் பத்தி பார்த்தோம். சில டைமோட கிடையாது. மல்லியா காமிங்க. வேலிடேஷன் காமிங்க.
டேட்டை டைப் பண்ணக்கூடாது மேடம். டேட்டை டைப் பண்ணால் அந்த டேட்டு தான் எடுத்துக்கோ. மண்டே ஓப்பன் பண்ணால் அப்போ தப்பாக வரும். டேட்டை டைப் பண்ணக்கூடாது. டோன்ட் டைப் த டேட். நான் அப்போதுன்னு சொல்லியிருக்கேன் 10th January கிடையாதுன்னு. கார்டை மாற்றி மாற்றி வச்சு okay. So order date, data, validation, any value. இதில் போய் என்ன பண்ணணும்? Date. என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? Greater than or equal to. So அப்போ greater than or equal to what? இன்னைக்கு டேட், கரண்ட் டேட். இன்னைக்கு நான் ஃபைலை ஓப்பன் பண்ணால் இன்னைக்கு கரண்ட் டேட் வந்து 10th January. நாளைக்கு ஓப்பன் பண்ணால் 11th, மண்டே ஓப்பன் பண்ணால் 12th மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது மாறணும் ஆட்டோமேட்டிக்கானா ஈக்குவல் டு டுடே ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இன்னைக்கு மார்னிங் தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டேட் வரணும்னா டுடேவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் செமிகோலனோ டேட்டையோ டைப் பண்ணீங்கன்னா தப்பு. ஏன்னா இன்னைக்கு டேட் ஓப்பன் பண்ணால் 10th ஓகே. இதே நான் மண்டே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அப்போ அது மாறாது இல்லை, 10th தான் இருக்கும். தப்பு. டுடேன்னு கொடுக்கும். Next, product category or product name. Product category should be listed from the sheet number 13, column F. Sheet number 13 ல column F ல product ஓட name லாம் இருக்கு. அதை எனக்கு லிஸ்ட் பண்ணுங்க. ஓகே, எப்படி பண்றது இதை? செலக்ட் திஸ் சம் செல், அப்புறம் டேட்டால போயிட்டு டேட்டா வேலிடேஷன், அப்புறம் லிஸ்ட், தென் சோர்ஸ். ஷீட் நம்பர் 13 இதோ இருக்கு பாருங்க, ப்ராடக்ட் இந்த காலம். ஓகே, ஸோ அந்த காலம்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் நமக்கு லிஸ்ட்ல வரும். ரைட், திரும்பவும் சொல்கிறேன், கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும். ஷிப் டேட் should be within today and today plus date. ஷிப் டேட் வந்து இன்னைக்குலேருந்து 6 நாளுக்குள்ளே இருக்கணும். ஸோ இன்னைக்குலேருந்து இன்னும் 6 நாளுக்குள்ளே நம்ம ஷிப் பண்ணிடணும் மெட்டீரியலை. ரெண்டாவது, டெலிவரி டேட் should be greater than or equal to ஷிப் டேட். டெலிவரி டேட்டு ஷிப் டேட்டோட அதிகமாகவோ ஈக்குவலாகவோ இருக்கணும். ஸோ ரெண்டு வேலிடேஷன் நீங்கள் பண்ணணும். ஒன்று, ஷிப் டேட் ஷுட் பி டுடே ப்ளஸ் 6 days. இன்னைக்குலேருந்து 6 நாளுக்குள்ள ஷிப்மெண்ட்டு பண்ணிடணும். இன்னிலேருந்து 6 நாளுக்குள்ள ஷிப்மெண்ட் பண்ணிடணும். இன்னொன்று, டெலிவரி டேட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to ஷிப் டேட், greater than or equal to that ஷிப் டேட். எனக்கு ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி காமிங்க ஒன் பை ஒன்னா. முதல்ல ஷிப் டேட் ஓப்பன் பண்ணி
Greater than or equal to shift date. Shift date. Very good. Sir, greater than or equal. Today and today plus Okay. Select the range of cells. Data, அப்புறம் validation, date, என்ன செலக்ட் பண்ணுவீங்க? Between, என்ன சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு இன்னிலிருந்து 6 நாள். அப்புறம் நம்ம என்ன கொடுக்கணுங்க? Equal to today, open bracket, close bracket, first இன்னைக்கு அப்புறம் இன்னிலிருந்து 6 நாளுக்குள்ள, இன்னைக்கு இல்லை இன்னிலிருந்து 6 நாளுக்குள்ள நம்ம பண்ணிடணும் ஷிப்மெண்ட். டுடே பிளஸ் 6. ஸோ இன்னைக்கு இன்னிலேருந்து 6 நாள். ஸோ ஒரு வாரத்துக்குள்ள நம்ம ஷிப்மெண்ட் அனுப்பிச்சிடணும் மெட்டீரியலை. இது முடிச்சிட்டோம். அடுத்தது ஷிப்மெண்ட் அனுப்பிச்சா இப்போ இன்னைக்கு ஷிப்மெண்ட் அப்படின்னா இன்னைக்கு போகும், இல்லை நாளைக்கு நாளன்னைக்கு, இதை விட அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே டெலிவரி வந்து ஷிப்மெண்ட் முன்னாடியே டெலிவரி பண்ண முடியாது இல்லை மெட்டீரியலை. இன்னைக்கு ஷிப்மெண்ட் அனுப்புகிறோம், நாளைக்கு போய் சேரலாம், நாளைக்கு போய் சேரலாம், இல்லை இன்றைக்கே கூட போய் சேரலாம். கிட்ட இருந்தால் இன்றைக்கே கூட போய் சேரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெலிவரி டேட்டில் ஸோ டேட்டா வேலிடேஷன், அதுலேயும் வி ஆர் கோயிங் ஃபார் டேட். என்ன பண்ணணும்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வாட்? ஷிப்மெண்ட் டேட். அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டோம். சிம்பிள். அந்த செல்லை செலக்ட் பண்ணாங்க. அந்த ஷிப்மெண்ட் டேட்டோட அதிகமாக இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். தட்ஸ் இட். ஓகே அண்ட் ஓகே. சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டேட்டா என்ட்ரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா என்ட்ரி எரர் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வி ஆர் நாட் ஆஸ் பர் த டார்கெட். அதுக்காக தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு டைமுக்கு தான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னும் நம்ம சார்ட்டிங், ஃபில்டரிங், சப்டோட்லிங் அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதை முடிஞ்சப்போ அப்புறம் நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேறு பார்க்க வேண்டியிருக்கு. தெர் ஆர் சம் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸு.
அதெல்லாம் பார்க்கணும். லுக்கப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, முக்கியமான ஃபங்க்ஷன். லேட்டஸ்ட் லுக்கப், பழைய லுக்கப் கிடையாது. வி ஆர் கோயிங் டு see about லேட்டஸ்ட் லுக்கப். பிவட் டேபிள், அது ஒரு கான்செப்ட். சார்ட், இதெல்லாம் தான் நம்ம பாக்கி இருக்கக்கூடிய கான்செப்ட் which we are going to cover it in our next session. As I told that பத்ரி சொன்ன மாதிரி next session you will be getting indication of that. அதனால இதோட விட்டுறாதீங்க. ப்ளீஸ் டூ ப்ராக்டிஸ். இன்னைக்கு போனதுக்கப்புறம் இவ பண்ண கான்செப்டுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதோட பெஸ்ட் மெத்தட் என்ன, உங்கள் லைவ் டேட்டால இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. சும்மா ஒரு டேட்டாவை அனுப்புறது போல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டு அனுப்புங்க. சும்மா ஒரு டேட்டாவை அனுப்புறது போல ஸ்பார்க் லைன் போட்டு அனுப்புங்க. சும்மா டேட்டாவை என்ட்ரி பண்ணுறது போல டேட்டா வேலிடேஷன் போட்டு அனுப்புங்க. ஷார்ட்கட் கீயை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைவ் டேட்டாலே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா யூ வில் கெட் ப்ராக்டிஸ் வித் தட். டெய்லி ஒரு 2 ஷார்ட்கட் கீயை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ரைட்டா? நான் என்ன தான் கோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்தாலும் சரி, யூடியூப் சேனல் வீடியோ லிங்க் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கான்செப்ட் புரியும். ப்ராக்டிஸ் பண்ணால் யூ வில் ஃபர்கெட் இட். எக்ஸல் இஸ் வெரி ஈஸி டு யூஸ், வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி ஈஸி டு ஃபர்கெட் ஆல்சோ. மறந்து போகிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன வேலையை செய்ய நம்ம ஈஸியாக மறந்து போயிடுவோம். அதனால் ப்ளீஸ் 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 டூ ப்ராக்டிஸ். ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா as of now whatever we have learnt I'll try to clarify. Otherwise few minutes I have to get back your scores. வேற ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், கொரீஸ் இருக்கா? No? I hope you are all better than today morning. Right? இன்னைக்கு மார்னிங்கை விட